மகிழ்ச்சி வாங்கணும். தண்ணி வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடு என்ற தலைப்பில் இங்கு நடைபெறுகின்ற எப்படி வந்துச்சு சரி பரவாயில்ல நடைபெறுகின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் அருமை சகோதரர் திரு செந்தில் பாபு உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான எமது உறவுகளும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைகின்ற இந்த இணைப்பு விழாவின் ஏற்பாடுகளை ஒழுங்கு செய்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு தமிழர் ஒற்றுமைக்கு குரல் கொடுக்க இணைந்திருக்கின்ற அருமை சகோதரர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற செந்தில் பாபு அவர்களுக்கும் முன்னிலை ஏற்றிருக்கின்ற வழக்கறிஞர் அணி மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் ரஞ்சித் கண்ணா அவர்களுக்கும் திருவடைமருதூர் தொகுதி செயலாளர் தினேஷ் அவர்களுக்கும் குடந்தை ஒன்றிய தலைவர் ரவிசங்கர் அவர்களுக்கும் திருவடைமருதூர் தொகுதி பொருளாளர் மருள்நிக்கி அவர்களுக்கும் தொகுதி தலைவர் பாலாஜி அவர்களுக்கும் தஞ்சை மாவட்ட ஊடக மையத்தின் பொறுப்பாளர் ஆற்றல் அரவிந்த் அவர்களுக்கும் தொழிற்சங்க பொருளாளர் வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கும் மாநகர இளைஞனுடைய செயலாளர் பாபு தேவா அவர்களுக்கும் குடந்தை வடக்கு ஒன்றியத்தின் செயலாளர் மதியழகன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய சகோதரையும் அவருடைய நண்பர்களையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த இணைப்பு விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற குடந்தை சட்டமன்ற தொகுதியினுடைய செயலாளர் அருமை தம்பி பிரபு அவர்களுக்கும் இங்கு இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கின்ற கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் கனல் ஓ கண்ணன், அருமை சகோதரர் ஊடகப் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் குமரவேல், எனக்கு முன்னால் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கொள்கை எந்த நோக்கத்திற்காக இந்த கட்சி தமிழகத்தில் களமாடி வருகிறது என்பதை தனக்கே உரிய பாணியில் பேசி அமர்ந்திருக்கின்ற மாநில கொள்கை விளக்கத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் திருவொற்றியூர் மாரிமுத்து அவர்களுக்கும் கட்சியினுடைய மாநில நிர்வாகி வழக்கறிஞர் பிரபு அவர்களுக்கும் தஞ்சை ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய கட்சியின் பொறுப்பாளர் ஆற்றல்மிகு செயல் வீரர் அருமை சகோதரர் பாபு அவர்களுக்கும் முன்னாள் மாவட்டத்தினுடைய செயலாளர் தஞ்சை கும்பகோணம் மாவட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடங்குவதற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு பிரபு போன்றவர்களும் கும்பகோணத்தில் எண்ணற்ற உறவுகளும் கட்சியில் இணைவதற்கு காரணமாக விளங்கிய அருமை சகோதரர் செல்வம் அவர்களுக்கும் மற்றும் வரதராஜன் அவர்களுக்கும் பாபநாசம் தொகுதி செயலாளர் தாமோதர ராஜா மற்றும் திருவையார் தொகுதி தலைவர் அருமை நண்பர் ஊராட்சி குழு உறுப்பினர் சுயம்பு கஜேந்திரன் அவர்களுக்கும் திருவையார் தொகுதி செயலாளர் அருண், துணைத் தலைவர் குடந்தை கார்த்திக், துணை செயலாளர் குடந்தை விக்னேஷ், தொகுதி துணை செயலாளர் குடந்தை அரவிந்த் குமார், மாநகர பொருளாளர் ஜெயபிரகாஷ், தஞ்சை தொகுதி செயலாளர் அருமை சகோதரர் அண்ணாதுரை, நன்னிலம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பாலகிருஷ்ணன், பாபநாசம் தொகுதி தலைவர் பாலமுருகன், குடந்தை வடக்கு ஒன்றிய தலைவர் முத்துலிங்கம், குடந்தை தொகுதி துணை செயலாளர் அரவிந்தன், மாநகர மகளிர் அணி செயலாளர் செல்வி வித்யா, திருவடைமருதூர் தொகுதி துணை செயலாளர் மாரிமுத்து, குடந்தை ஒன்றிய துணைத் தலைவர் மாரிமுத்து மற்றும் தமிழர் படை நகர செயலாளர் பிரபாகரன், தமிழர் படை நகர தலைவர் பிரதீப், திருவடைமருதூர் துணைத் தலைவர் அரசன், திருவடைமருதூர் துணை செயலாளர் அஜித்குமார், திருவடைமருதூர் ஒன்றிய தலைவர் மற்றும் மாரியப்பன் திருவடைமருதூர் ஒன்றிய தலைவர் உள்ளிட்ட தோழர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வெங்கட் கொற்றவமூர்த்தி, வழக்கறிஞர் எழில் மற்றும் அமைப்புக்குழு உறுப்பினர் கந்தன் மற்றும் முத்துப்பிள்ளை மற்றும் ராகவன் உள்ளிட்ட எனதருமை தோழமைகளுக்கும் இன்னும் பெயர் விட்டிருந்தாலும் கூட
ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய இந்த இணைப்பு விழா பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உறவுகளுக்கும் இந்த நிமிடம் வரை அமைதியாக அமர்ந்திருக்கிற எனது அருமை தாய்மார்களுக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அனுமதி அளித்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிற காவல்துறை நண்பர்கள், பத்திரிகை ஊடக நண்பர்கள், எனக்காக பாதுகாப்பு வருகின்றிருக்கிற காவல்துறை நண்பர்கள் என்று அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் உரித்தாக்கி, இன்றைக்கு அருமை சகோதரர் செந்தில் பாபு அவர்கள் தலைமையில் நூற்றுக்கணக்கான புதிய உறவுகள் குடும்பத்தோடு நம்முடைய பிரபு செந்தில் போன்றவர்களுடைய உறவுகளும் தாய்மார்கள், அவருடைய வாழ்க்கை நேயர் உறவுகள், நண்பர்கள், பங்காளிகள் என்று இந்த கும்பகோணத்தில் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான உறவுகள் ஒரு 500க்கு மேலே இங்கே உட்காந்து இந்த கூட்டத்தில் இந்த கட்சியை பலப்படுத்துவதற்கு நீங்கள் எல்லாம் வருகின்றிருக்கிறீங்க. இதை ஒழுங்கு செய்து இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தியே ஆகணும் அப்படின்ற ஒரு பிடிவாதமாக இருந்து இந்த கூட்டத்தை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய இரட்டை சகோதரர்கள் செந்தில் பாபு அவர்களுக்கும் நம்முடைய பிரபு அவர்களுக்கும் அவருக்கு தோளோடு தோள் நின்று துணை புரிகின்ற அனைத்து தம்பிமார்களுக்கும் அவருக்குன்னு ஒரு படை வைத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைகளாக இருந்தாலும் கூட இந்த கும்பகோணம் நகரத்தில் இன்றைக்கு நம்முடைய செந்தில் அவர்கள் பெயரை சொன்னாலும், நம்முடைய பிரபு அவர்களை பெயரை சொன்னாலும், இன்றைக்கு இந்த நகரம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சி நண்பர்களாலும் தெரிந்து கொள்கின்ற அறிமுகமாகின்ற அளவுக்கு இந்த நகரத்திலே ஒரு பிரபலமான ஒரு நபராக அவர்கள் இருந்து வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் ஆண்ட கட்சி இருக்கிறது, அவர் ஆண்ட கட்சியிலும் இருந்திருக்கிறார். இன்றைக்கு ஆளுகின்ற கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த கட்சிக்கும் அவர் செல்லாமல் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு இன்றைக்கு என்னோடு அவர் களமாட வந்திருக்கிறார். அதற்கு அனுமதித்த அவருடைய நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணையார், குழந்தை செல்வங்கள், அவங்க அனைவருக்கும் முதல்ல நன்றி. நீ எங்க வேல்முருகன் கட்சியில் போய் சேர்ற, போய் ஒரு ரெட்டலை கட்சியில் சேரு, இல்லை ஒரு சூரிய கட்சியில் போய் சேரு, இல்லை ஒரு தேசிய கட்சியில் போய் சேரு அப்படின்னு அவர் மனதங்களை மாற்றியிருக்கலாம். ஆனால் என்னோடு பயணித்து ஒரு 10 ஆண்டுகளாக செல்வம் அவர்கள் மூலமாக இணைக்கப்பட்ட அருமை தம்பி நம்முடைய பிரபு அவர்கள் இந்த கட்சி அவருக்கு எதுவும் செய்யல. ஆனால் இந்த கட்சியினுடைய ஒரு ஐக்கானாக இருக்கக்கூடிய டோல்கேட் போராட்டத்திற்காக வழக்கை சந்தித்தவர் அருமை தம்பி பிரபு அவர்கள். இந்த வழக்கை அவரோடு சில நண்பர்களோடு சேர்ந்து சந்தித்தார். ஆனால் சந்திச்சுட்டு இந்த கட்சியில் போய் நம்ம வழக்கு வாங்கிட்டுமே, ஐயோ இந்த கட்சி நமக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் ஓடவும் இல்லை, ஒளிவும் இல்லை. தொடர்ந்து அவரோட நண்பர்கள், உறவினர்கள், இன்றைக்கு அவர் உற்ற சகோதரனாக பிறந்தவர். அவர் அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இன்னும் அமமுக போன்ற பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய ஈர்ப்பு, அவருடைய தொடர்புகள் அது எல்லாம் இருந்தாலும் கூட இன்றைக்கு உலக தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக சமரசமற்று களத்தில் நின்று சாதி, மதம், கட்சி எல்லைகளை கடந்து இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான வாழ்வுரிமைக்காக போராடுகிற தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்ததற்காக நான் அவரை பாராட்டு தெரிவிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு மனித இயல்பு என்ன ஆகி போச்சுன்னா, இந்த கட்சியில் போனால் என்ன கிடைக்கும், அந்த கட்சியில் போனால் என்ன கிடைக்கும், பதவி கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, இல்லை இவர் எம்எல்ஏ ஆகிட்டாரு, எம்பி ஆகிட்டாரு, மந்திரி ஆகிட்டாரு, நமக்கு ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குமா, நமக்கு ஏதாவது ஒரு பிழப்புக்கு வழிகாட்டுவாரா, அப்படி என்று பார்க்கக்கூடிய மனநிலை இன்றைக்கு உருவாகிவிட்டது. ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை குறித்து இது போன்று அமர்ந்திருக்கக்கூடிய வெகு மக்களை, உழைக்கும் மக்களை, அடித்தளத்தில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களை அணிதிரட்டி இந்த மக்களின் வாழ்வுரிமைக்காக போராடுகிற போர்க்குணம், போராட்ட குணம் இன்றைக்கு இளைய தலைமுறைக்கு இல்லை, அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கு இல்லை. அதுலேயும் இப்போ என்ன இருக்கிற மனநிலை இருக்காங்கன்னா, உடனே பதவி வரணும், உடனே எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், முதலமைச்சர் ஆகணும், உயர்ந்த பதவிகள் அடையணும். ஆனால் அதற்காக அடிப்படை பணிகள் என்ன? அதற்கான அடிப்படை பணிகள் மக்களுக்கு பணியாற்றுவது, மக்களுக்கு சேவை செய்வது, மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது. ஆனால் இதில் எதிலையும் கவனம் செலுத்தாமல் நேரடியாக பதவிக்கு வர வேண்டும் என்கிற ஒரு மனநிலை இன்றைய இளைய தலைமுறை இடத்தில் மிகுதியாக காணப்படுகிற இந்த சூழலில் இந்த கும்பகோணம் போன்ற கோவில் நகரங்களில் இந்த ஒரு 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 இளைய தலைமுறை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த பதவி, பணம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு பிரபு வந்தாரு, கடந்த வாரம் தலைமை அலுவலகத்தில் வந்து சந்திச்சு
நான் வந்து கூட்டம் நடத்துறேன்னா நீங்க தேதி மட்டும் கொடுங்க அப்படின்னார். தேதி கொடுத்தேன். இதுக்கு ₹1 இங்க உட்கார்ந்துருக்கிற பொதுமக்கள், பத்திரிகை, ஊடக நண்பர்களுக்கு சொல்றேன், ஒரே ₹1 கூட தமிழக வாழ்வுரிமை கட்சி தரவில்லை. இது முழுக்க முழுக்க அவர்களும் அவருடைய நண்பர்களும் அவருடைய உழைப்பு அல்லது அவர் நண்பர்களுடைய உதவியை பெற்று இந்த கூட்டத்தை நடத்துகிறார்கள். ஆனா இந்த கூட்டத்தில் வர்றவங்களுக்கு இங்க உட்கார்ந்துருக்கிற தாய்மார்கள் எல்லாம் வயசானவங்க, பெரியவங்க, அம்மா, பெரியப்ப எல்லாம் அவங்க சொந்தக்காரங்க, உறவுகளை கூட்டம் வந்து உட்கார வச்சிருக்கிறார். போகும்போது எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு புடவை, ஆளுக்கு ஒரு ஜாக்கெட் பிட்டு, ஆளுக்கு ஒரு சேரு, ஆளுக்கு ஒரு மூக்குத்தி, இல்லை குழந்தைங்களுக்கு கொலுசு, ஏதோ போகும்போது எல்லாம் தலைக்கு ₹1000 அதெல்லாம் கொடுப்பாங்க. அப்படின்னா இந்த கட்சியில் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் எதிர்பார்த்து நீங்க வந்திருக்கீங்களா? நீங்க யாருக்காக வந்திருக்கீங்க? பிரபுக்காக, நீங்க செந்திலுக்காக வந்திருக்கிறீங்க. இன்னும் இருக்கிற என் கட்சியினுடைய இளைய தம்பிமார்கள் புதிதாக இங்கு இணைந்து என் கரத்தை பலப்படுத்தியிருக்கிற அவர்கள் அழைத்தார்கள் என்பதற்காக வருகின்றிருக்கிறீர்கள். ஆனா எனக்கு ஒரு வருத்தம், இப்ப பிரபு செந்தில் மேல எனக்கு ஒரு கோபம். நான் எல்லா கூட்டங்களையும் சொல்றது, ஆடம்பரத்தை தவிர்க்கணும், அனாவசிய செலவுகள் செய்யக்கூடாது. இங்க வந்த உடனே ஒரு கிரேனை கொண்டு வந்து எனக்கு ஒரு பெரிய மாலை போட்டார். எப்படி அந்த மாலை குறைஞ்சது ₹5000 இருக்கும். அது எனக்கு பிடிக்கல. நல்ல வேலை என் கோபத்துக்கு ஆளாக கூடாதுன்றதால பட்டாசு வெடிக்கல. அதே மாதிரி இங்க நிறைய சுவரொட்டி, பதாகைகள், பேனர்கள், இது எல்லாம் வீண் செலவுகள். இது எதுவுமே செய்யக்கூடாது. இங்க 500 சேர் போட்டிருக்காங்களா, ஒரு மைக் போட்டிருக்காங்களா, நான் பேசுறேன்னா அவ்வளவுதான், வந்தமா, நான் பேசுற கருத்துல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா, வந்திருக்கிற 500 பேர்ல ஒரு 50 பேர் சிந்திக்க தொடங்கியிருக்கிறீங்களா, அது எனக்கு கிடைத்த வெற்றி. எனக்கு மாலை போடக்கூடாது, காலில் விழக்கூடாது, பட்டாசு வெடிக்கக்கூடாது, சால்வோ போடக்கூடாது, முடிஞ்சால் புத்தகம் வாங்கி கொடுங்க, அதை பள்ளிகளுக்கு, நூலகத்துக்கு தரேன்னு சொல்கிறேன். அங்கே தமிழக வாழ்வுரிமை கட்சினா என்ன? இங்கே மாரிமுத்து அவர்களும் வழக்கறிஞர் பிரபு அவர்களுக்கும் நேரத்தை அதிகமாக தந்திருந்தால் மிகச்சிறப்பான, என்னை விட மிகச்சிறப்பான கருத்துக்களை அவர்கள் எடுத்து வைத்திருப்பார்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது முதலில் இந்த நிலத்தில் வாழுகின்ற, இந்த தமிழ்நாட்டில் வாழுகின்ற, உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்து வேலை நிமித்தமாக வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகளான 12 கோடி மக்களின் வாழ்வு உரிமைகளுக்காக, அவர்களுடைய வளர்ச்சி, கல்வி, வேலைவாய்ப்பு, உரிமை, மொழி, தாய்மொழி பற்று போன்ற அனைத்து பிரச்சனைகளும் உள்ளடக்கியதான் வாழும் உரிமை. அந்த வாழும் உரிமைக்காக உங்களை போன்று உழைக்கின்ற உண்மையான பாட்டாளி வர்க்கத்தை அணிதிரட்டி, சாதி சண்டை இல்லாம, மத கலவரம் இல்லாம, ஒரு அமைதியான ஒரு தமிழ்நாட்டில் மக்களுக்கான ஒரு அரசியலை செய்ய வேண்டும் என்பதை ஒரு பிரதான கொள்கையாக கொண்டு செயல்படுகிற ஒரு கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே கூட மாரிமுத்து சொன்னார், வேல்முருகன் வன்னியர், நான் இன்னொரு சமூகம், பிரபு இன்னொரு சமூகம், செந்தில் இன்னொரு சமூகம், இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய பல்வேறு இங்கே எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த எல்லா சமூகமும் ஒன்று சேர்ந்து நமக்கான உரிமைகளை நமக்கு பாதுகாக்கணும். இன்னைக்கு நமக்கான உரிமை உங்க மாவட்டத்திலிருந்து தொடங்குவோம். இப்போ தஞ்சை மாவட்டம், நம்ம உற்பத்தி செய்கிற நெல், விவசாயிகள் உற்பத்தி செய்கிற நெல்லுக்கோ, எள்ளுக்கோ, கொள்ளுக்கோ அல்லது கரும்புக்கோ ஒரு கட்டுப்படியான நியாயமான விலை நமக்கு கிடைக்குதா? நமக்கு கிடைக்கல. இதற்காக இந்த பகுதியில் வாழுகின்ற விவசாயிகளை அணிதிரட்டி தொடர்ச்சியாக நம்ம ஆளுகின்ற மாநில, மத்திய அரசிடம் வலியுறுத்தி அந்த உரிமையை பெறுவதற்காக போராடுகின்ற ஒரு அரசியல் பேரியக்கமாகத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டில் இருந்து வருகிறது. இப்போ உங்க பகுதியில் நெல், என் பகுதியில் முந்திரி, பலா. ஆனால் நீங்கள் முந்திரி கொட்டைக்கு ஒரு கிலோவுக்கு இவ்வளவுதான் ரேட் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஒலி வாங்கின்ற இந்த மைக்கு, இங்கே இருக்கிற இந்த மின் விளக்குகள், இங்கே இருக்கிற இருக்கைகள் என்று சொல்லக்கூடிய நாற்காலிகள், இந்த வீடியோ கேமரா, ஐமாஸ் விளக்கு, அங்கே நிற்கிற வாகனம், இதை உற்பத்தி செய்கின்ற யார் வேண்டுமானாலும் இதற்கான விலையை அவன் நிர்ணயம் செய்து, இதுதான் இதற்கான விலை, இதை கொடுத்து நீ வாங்குவதாக இருந்தால் வாங்கு, இல்லை என்றால் போ என்று சொல்லுவான். ஆனால் நம்ம தக்காளியை கொண்டு வந்து ஒரு 10 டன்னு வச்சுக்கிட்டு நம்ம கிலோ 150 ரூபா தான், இஷ்டம் வந்தால் வாங்க, இல்லை போன்னு சொல்ல முடியுமா ஒரு விவசாயி? சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் அந்த 1 கிலோ தக்காளியை உற்பத்தி பண்ண, ஒரு மூட்டை நெல்லை உற்பத்தி பண்ண இந்த விவசாயிகள் அல்லும் பகலும் உழைத்து கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கிறானே, அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் சுதந்திர இந்தியாவின் 78 ஆண்டு கால பொன்விழாவை கொண்டாடிவிட்டோம். நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. அது கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக தமிழக சட்டமன்றத்தில் 234 எம்எல்ஏக்களில் தொடர்ந்து ஒரு குரல் ஓங்கி ஒலிக்கிறது. அதுதான் பண்ருட்டி வேல்முருகன் ஆகிய எனது குரல். ஆக இதற்காகத்தான் செந்திலும் பிரபுவும் இந்த இணைப்பு விழாவை இங்கு நடத்துகிறார்கள். இன்றைக்கு வஞ்சிக்கப்படும் தமிழகம் என்று இதற்கு தலைப்பு வைத்திருக்கிறார்கள். எப்படி வஞ்சிக்கப்படுகிறது?
எனது அருமை உறவுகளே, இன்றைக்கு கும்பகோணத்தில் இருக்கிற மத்திய அரசு வங்கிகள் இருக்கிறது. இங்கே இருக்கிற இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இங்க இருக்கிற இந்தியன் பேங்க், இங்க இருக்கிற பேங்க் ஆஃப் பரோடா, இங்க இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசுடைய அனைத்து வங்கிகளிலும் நீங்கள் இன்றைக்கு சமீப காலமாக இன்றைக்கு நியமனத்திற்கு வேலைக்கு ஆள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் 1% கூட தமிழர்கள் இல்லை. இன்றைக்கு முழுக்க முழுக்க வட இந்தியர்கள், இந்திய தாய்மொழியாக கொண்டவர்கள். இன்றைக்கு சென்னையில் இருக்கிற, இன்றைக்கு நம்முடைய சென்னை விமான நிலையத்தில் இருக்கிற காவலர்கள் இருந்து அனைத்து உயரதிகாரிகளும் வட மாநிலத்துக்காரர்கள். இன்னைக்கு சென்னையில் இருக்கிற பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலையில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கானவர்கள் வேலை செய்கிறார்கள், வட இந்தியக்காரர்கள். இங்கே நான் வருகின்ற போது மாடியிலே நின்று வேடிக்கை பார்த்தார்கள் வட இந்தியக்காரர்கள். இந்த கட்டடம் கட்டுவதிலிருந்து, இங்க இருக்கிற விவசாய வேலையிலிருந்து, நெல்லறுப்பு இயந்திரத்தை ஓட்டுவதிலிருந்து, இன்றைக்கு நாத்து நடுவதற்கு கூட தஞ்சை மாவட்டத்திற்கு வட இந்திய பெண்மணிகளை கொண்டு வந்து இறக்குமதி செய்து இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களுடைய வாழ்வுரிமையை, வேலைவாய்ப்பு உரிமையை பறித்து வருகிறது நம்மை ஆளுகின்ற ஒன்றிய அரசு. அதற்கு எதிராக தொடர்ந்து வெகு மக்களை திரட்டி 15 ஆண்டுகளாக இந்த மண்ணில் சமரசமற்று போராடி வருகிற ஒரு மாபெரும் அரசியல் இயக்கம்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. இப்ப சரி, இப்படி அவங்க எல்லாம் வந்து வேலை செஞ்சுட்டாங்க, நமக்கு நாளைக்கு எங்க போவோம் வேலைக்கு, அப்படி என்று சிந்திக்க மறுக்கிற ஒரு இனமாக நாம் உருவாகி வருகிறோம். நாம் வட இந்தியர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, இந்திய தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. எங்களை ஆளுகின்ற இந்திய அரசு அந்தந்த மாநிலங்களை பார்த்து நாங்கள் சொல்லுகிறோம், தாய்மண் தமிழர் நிலத்திலிருந்து ஒன்றிய அரசே ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்க ஒன்றிய அரசு பதவிகளில் 90% அந்த மாநில மக்களுக்கு தாருங்கள். அந்த மாநில அரசு பதவிகளை 100% அந்த மண்ணின் மக்களுக்கு தாருங்கள். அதை தவிர்த்து இந்த மண்ணில் இருக்கிற இந்த தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டு மொழி வழி சிறுபான்மை மக்களாக வாழ்கின்ற இந்த தமிழர் நிலத்தில் ஆண்டாண்டு காலமாக 12 காலமாக வாழ்கின்ற எமது மக்களின் வேலைவாய்ப்பு உரிமையை பறித்து 2000 மைலுக்கும் இருந்து அப்பால் கொண்டு வந்து இறக்குமதி செய்து என் வேலையை பறித்துக் கொள்வது இது அநியாயம். அதனால் நீ அந்த வேலையை பீகார் வேலையை பீகாருக்கு கொடு, குஜராத் வேலையை குஜராத்துக்கு கொடு, ராஜஸ்தான் வேலையை ராஜஸ்தானுக்கு கொடு, டெல்லி வேலையை டெல்லிக்காரனுக்கு கொடு. என்னுடைய நாட்டில் இருக்கிற வேலையை எமது மக்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு சிஸ்டத்தை, ஒரு வழிமுறையை உருவாக்கு. இன்னைக்கு வேலைக்கு வந்ததோடு மட்டுமில்ல, அப்புறம் நம்ம வீட்டு பொண்ணை இட்டு முறான்றாங்க, அப்புறம் கொலை பண்ணிடுறான். இப்போ நேற்றுக்கு பேர் அவன் கூட்டு வந்தவ ஒரு பொண்ணையும் நீங்கள் குடும்பத்தோட பச்சை குழந்தைன்னு பாராம பிரபு சொன்னது மாரி கற்பழிச்சு இன்னைக்கு தூக்கு மூட்டையை கட்டி 4 கண்டனமா வெட்டி ஆற்றுல போடுறான். இன்னைக்கு வழிபறி பண்றான், கொலை பண்றான், திரடுறான். காவல்துறைக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கு. காவல்துறை போய் கேட்டா காவல்துறை துரத்தி அடிக்கிறான். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல, ஈரோடுல, நாமக்கல்ல, திருப்பூர் சைடுல கட்டுப்பாடற்ற எண்ணிக்கையில் பெருகி நிற்கிறார்கள். இன்னைக்கு என்ன ஆகுது? வேலை வாய்ப்பு பறிபோகிறது. என்னுடைய மொழி, பண்பாடு, கலை, கலாச்சாரம், நாகரிகம், தொன்மை, வரலாறு எல்லாம் பாழாய் போகிறது. அதோடு மட்டுமில்லாமல் சட்ட ஒழுங்குக்கு மிகப்பெரிய சவாலாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இதற்காகத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? யார் வேண்டுமானாலும் வரட்டும், அவன் எந்த நோக்கத்திற்காக தமிழ்நாட்டுக்கு வரான், எந்த வேலைக்காக வரான், அந்த பணிகள் முடித்த பிறகு அவன் தத்தமது மாநிலத்தில் சென்று குடும்பத்தோடு நிம்மதியாக வாழ்வதை உறுதி செய்கின்ற ஒரு முறைமை, ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் என்கிற மாநில நுழைவுச்சீட்டு முறையை கொண்டு வந்து அவர்களை கண்காணிங்க. அவன் அந்த மாநிலத்தில் கொலைகாரனா, கற்பழிக்கிறவனா, திருடனா, கேங்ஸ்டாரா என்பதை கண்காணிங்க. அவன் இங்க வந்து என்ன தொழில் செய்யறான், யாரோட தொடர்பு இருக்கிறான், ஏடிஎம் நைட்ல கட்டப்பாறை வச்சு உடைச்சி ஏடிஎம் கொள்ளடிக்கிறோம் யாரான பார்த்தா அவனா தான் இருக்கிறான். பச்சை குழந்தைகளை கற்பழிக்கிறோம் அவனா தான் இருக்கிறான். தொடர் வண்டியில நம்ம பணம் கொடுத்து வாங்கி போனா கூட நம்மளை இழுத்து கீழே விட்டு அதுல உட்காந்து கொள்ளவனா இருக்கிறான். இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுறதுல இருந்து எல்லா தொழில்களிலும் நீக்கமர நிறைந்து நம்முடைய மொழியை சிதைத்து இங்கே இப்ப நம்ம அவனோட சேர்ந்து ஹோலி பண்டிகை கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். வடநாட்டுக்காரன் என்னென்னலாம் செய்யறானோ அதை பார்த்து நம்மாலும் இப்ப ஹிந்தி பேச ஆரம்பிச்சுட்டான். ஆக இன்றைக்கு உலகத்திலேயே ஒரு இனம் தன் தாய்மொழிக்காக நூற்றுக்கணக்கான உயிர்களை தியாகம் செய்து ஒரு இனம் உலக வரலாற்றில், உலக பூமி பந்தில் இருக்குது அப்படின்னா அது நம்முடைய தாய்மொழி தமிழுக்காக. அந்த தமிழ் இன்றைய நம்முடைய இளைய தலைமுறைக்கு பேச தெரியல. இன்னைக்கு எத்தனை பிள்ளை செல்வங்கள் தூய தமிழ்ல பேசுறாங்க, ஆங்கிலம் கலப்பில்லாம பேசுறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் தமிழ்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பேசுறதெல்லாம் தமிழ் இல்ல, அது எல்லாம் ஆங்கிலம் கலக்கப்பட்ட மொழி, தமிழமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக தமிழக வாழ்வுரிமை கட்சி சொல்லுகிறது, நாங்கள் எந்த மொழிவழி சிறுபான்மை மக்களுக்கும் எதிரானவர் அல்ல, எந்த பிரிதொரு மாநில மக்களுக்கும் எதிரானவர்கள் அல்ல. அந்தந்த மாநில மக்களை ஆளுகின்ற அரசாங்கங்கள் அந்தந்த மாநில அரசு பதவிகளை அந்தந்த மக்களுக்கு வாங்கி தந்து தனியார் துறைகளில் வேலை வாய்ப்புக்கான இடங்களை வழங்கி அந்தந்த மாநிலத்துடைய முன்னேற்றத்திற்கு அவர்களை உழைப்பை பயன்படுத்துங்கள். பிரிதொரு மாநிலத்தில் வாழ்கின்ற மக்களுடைய வேலை வாய்ப்பு உரிமையை பறித்து
நீங்கள் அந்த மாநில மக்களை கொண்டு வந்து நீங்கள் இறக்குமதி செய்யாதீங்கன்றோம். இன்னைக்கு நமக்கு குடும்ப அட்டை கொடுக்குறான் நம்முடைய வரி பணத்துல, இன்னைக்கு அவனுக்கும் குடும்ப அட்டை. இன்னைக்கு அவனுக்கு இந்திக்காரங்களுக்கு என்று தனி தலைமைச் செயலாளர் தலைமையில் இன்றைக்கு இங்கே ஆயக்கர் பவன்கள் உருவாகி கொண்டிருக்கிறது, ஒரிசா பவன்கள் உருவாகி கொண்டிருக்கிறது, இன்றைக்கு பீகார் பவன்கள் உருவாகி கொண்டிருக்கிறது, அஸ்ஸாம் பவன்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் குறித்து தமிழ்நாட்டில் எனக்கு ஓட்டு போடுங்க, என்னை எம்எல்ஏ ஆக்குங்க, என்னை மந்திரி ஆக்குங்க, நான் வந்தா முதலமைச்சர் இருக்கிறதா அமர்வேன் என்று சொல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களின் எதிர்கால சந்ததிகளுக்காக ஒரு அரசியல் பேர் இயக்கம் தொடர்ந்து மக்களை அணிதிரட்டி போராடி வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கிற ஒரு கட்சி என்று சொன்னால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை என் தஞ்சை மாவட்டத்தில் வாழ்கின்ற என்னுடைய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எனக்கானது மட்டுமல்ல, இங்க இருக்கிற பிரபுக்கானது மட்டுமல்ல, இங்க இருக்கிற மா செல்வத்துக்கானது மட்டுமல்ல, எங்கள் தஞ்சை பாபுக்கானது மட்டுமல்ல, இது இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற 7 கோடி மக்களின் வாழ்வுரிமைக்கான போராட்டம், இந்த எதிர்கால சந்ததிகளுக்கான போராட்டம். ஆக இதை நாங்கள் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு காலத்தில் திருச்சியில இன்னைக்கு அப்ரண்டிஸ் ரயில்வே பணிக்கு எடுக்கிறான் அப்படின்னா அப்படியே ஒரு பீகார்ல ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின்ல வரான், உத்தரகாண்ட்ல இருந்து வரான், அப்படியே 2000 பேர் 5000 பேர் அப்படியே அவன் தேர்வு செஞ்சு வேலைக்கு போயிடுறான். இன்னைக்கு எங்க ஊர் என்எல்சில வீட்டை கொடுக்கறது நாங்க, நிலத்தை கொடுக்கறது நாங்க, எங்க கோயில் அடிக்கிறான், எங்க மசூதி அடிக்கிறான், எங்க சர்ச்சை அடிக்கிறான், எங்க கேணி குளம் ஆறு எல்லாத்தையும் பாழாக்கி கரியை வெட்டி எடுத்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான். ஆனா அங்க நியமிக்கப்படுகின்ற பொறியாளர்கள், டிஜிஎம், ஏஜிஎம், ஜிஎம் எல்லா உயர்ந்த பதவிகளும் இங்கே அமர்ந்திருக்கிற இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை நம்முடைய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ தலித்து மக்களுக்கோ அந்த வேலை தருவதில்லை. வீடு என்னது இடிக்கிறான், நிலம் என்னது, வயல்வெளி என்னது, எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஏக்கருக்கு 50,000 தர 5 லட்சம் தர வாங்கிட்டு நீ ஊரை காலி பண்ணுன்றான். அந்த 5 லட்சத்தை வச்சு எத்தனை வருஷம் வாழ முடியும்? ஆக இதையெல்லாம் குறித்து கவலை கொண்டு என்எல்சியிலே இன்றைக்கு 100% அந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற இந்த மண்ணின் மக்களுக்கான வேலை வாய்ப்பை தாருங்கள் கேட்டு போராடி அதற்காக தேச விரோத வழக்கை சந்தித்து இந்த நாட்டின் மண்ணின் மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பு உரிமையை நிலைநாட்ட செய்கின்ற அரசியல் பேர் இயக்கம் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. இன்னைக்கு உங்க ஊர்ல ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஓஎன்சிசி எல்லாம் அறிவிக்கிறான், நம்முடைய விவசாய நிலத்தை பூரா பாழாக்குறான். இதற்காக தமிழக சட்டமன்றத்தில் 234 எம்எல்ஏக்களில் தஞ்சை மாவட்டத்தை சாராத ஒரு எம்எல்ஏ பக்கத்து மாவட்டமான கடலூர் மாவட்டத்திலிருந்து அந்த செம்மண் பூமியில் பிறந்த அந்த முந்திரிக்காட்டு விவசாயத்தை நம்பி வாழ்ந்த வேல்முருகன் தான் எங்கள் தஞ்சை டெல்டா மாவட்டத்து மக்களின் வாழ்வுரிமைக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன். எங்கள் நாட்டுடைய இந்த தஞ்சை டெல்டா மாவட்டத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீங்கள் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னீர்களே, மீண்டும் எப்படி ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி தந்தீர்கள், ஓஎன்சிசிக்கு அனுமதி தந்தீர்கள்? இது என்னுடைய மண்ணை மலடாக்குகிற, என்னுடைய நிலத்தை இன்றைக்கு பாலைவனமாக்குற செயல் இல்லையா? 36 லட்சம் ஹெக்டேர் விவசாயம் செய்த எங்கள் தஞ்சை டெல்டா மாவட்டம், யானை கட்டி போரெடுத்த எங்கள் தமிழ் இனம் இன்றைக்கு ஒரு காலத்தில் நண்டுக்கும் நத்தைக்கும் எலிக்கறிக்கும் சுலுக்கி வச்சுக்கிட்டு கையில ராந்தல வச்சுக்கிட்டு என் விவசாயிகள் அலைஞ்ச காலம். காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட மறுத்து கர்நாடக அரசு செய்த அட்டுழியம், வறண்ட விவசாய நிலங்களை பார்த்து விவசாய நிலத்திலேயே மருந்து குடித்து செத்த என் விவசாயிகள், அங்கே இருக்கிற வேப்ப மரத்திலே தூக்கு மாட்டி தற்கொலை செய்த என் விவசாயிகள், இந்த பாதிப்புகளை எல்லாம் தடுத்து நிறுத்தி தமிழ்நாட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற நெல் இன்னைக்கு கோண்டாலுக்கு நீங்க எங்களுக்கு தொகை இப்போ 3000ன்றீங்க, 4000ன்றீங்க, ஒரு கட்டுப்படியான விலையை வைங்க. அவன் எவ்வளோ ஒரு ஏக்கர்ல அவன் ஏர் உரத்துக்கு எவ்வளோ ஆகும், யூரியா உரம் போட எவ்வளோ ஆகும், களபரிக்க எவ்வளோ ஆகும், நாற்று நட எவ்வளோ ஆகும், திருப்பி அதை அடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும், திருப்பி அதை கட்டி அந்த நெல்மணிகளை பாதுகாத்து மூட்டையில் கொண்டு போய் மழை காலத்தில் பாதுகாத்து விற்கிறதுக்குள்ள அவனுக்கு என்ன செலவாகுதோ இதையெல்லாம் கணக்கிலே கொண்டு என் ஏழை விவசாயி, விவசாயம் செய்து நான் அட்டமாகிவிட்டேன், விவசாயம் செய்து நான் என் வாழ்க்கையை தொலைத்து விட்டேன், விவசாயம் செய்து நான் கடங்காரனாகிவிட்டேன், நான் எந்த லாபத்தையும் எதிர்பார்க்கவில்லை என்கிற அந்த கண்ணீர் வரிகளுக்கு பதிலை ஒன்றிய மாநில அரசுகளே தாருங்கள் என்று கேட்கிற அரசியல் கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை இங்கு நான் பதிவு செய்கிறேன். என் மீனவர் சமூகத்தினுடைய பிரச்சனை, கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும், ஈழத்தில் நடந்ததற்கு இனப்படுகொலை, அதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பினூடாக சர்வதேச நீதி விசாரணையின் மூலமாக அங்கே நடந்த இனப்படுகொலைக்கு சிங்கள பௌத்த பேரினவாத அந்த ராஜபக்ச கும்பல்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தர வேண்டும். உலகம் முழுவதும் வாழ்கின்ற எம் ஈழத்து உறவுகளுக்கு சுதந்திர தமிழ் ஈழத்தில் அவர்கள் வாழ்வதற்கு ஐக்கிய நாடுகள் துணை கொண்டு ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்துங்கள் என்று நாட்டுடைய முதலமைச்சரை 5 ஆண்டுகளாக தமிழக சட்டமன்றத்தில் தொடர்ந்து ஒரே ஒரு குரல் தாங்க. 234 எம்எல்ஏக்களில் ரொம்ப வருத்தமா இருக்கு.
என்னுடைய முன்னெத்தி ஏறாக தமிழீழ விடுதலைக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஐயா பழ நெடுமாறன் போன்றவர்கள், அண்ணன் வைகோ போன்றவர்கள், இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் நெடுமாறனை தவிர மீது எல்லாருக்கும் அங்கே கட்சி இருக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு கட்சி இருக்கு. ஆனால் கடந்த 5 ஆண்டு காலமாக ஒற்றையாளாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே, தமிழீழத்தில் நடந்தது மாபெரும் இனப்படுகொலை. எங்கள் தொப்புள்குடி உறவுகள் உலகத்தால் தடை செய்யப்பட்ட ரசாயன குண்டுகளை, பாஸ்பரஸ் குண்டுகளை, ஏவுகணைகளை, ஆட்லரி பீரங்கிகளை கொண்டு எமது மக்களை கொண்டு அடித்து அந்த கொடிவனுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தாருங்கள் என்று ஒற்றை குரலாய் இந்த வேல்முருகனின் குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் என் முன்னெத்தி ஏர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய குரல் எனக்கு ஆதரவாக ஒலிக்கவில்லை. காரணம், ஏதோ ஈழம் பிரபாகரன் என்கிற ஒரு மகத்தான தலைவன் இருந்தார். அவருடைய தலைமையில் 50,000 போராளிகள் தன் உயிரை துச்சமென மதித்து அந்த மண்ணின் விடுதலைக்காக தன் உடல் முழுவதும் வெடிகுண்டுகளையும் ஆயுதங்களையும் தரித்துக் கொண்டு வன்னி காடுகளிலே போராடினார்கள். அப்படிப்பட்ட வீரம் சேர்ந்த அந்த மாபெரும் விடுதலை போராட்டத்தை உலகத்தின் துணை கொண்டு, இந்தியாவின் துணை கொண்டு சிங்கள பௌத்த பேரினவாத அரசு அழித்து ஒழித்து கொன்று கூடாகிவிட்டான். நான் கேட்கிறேன், கும்பகோணத்தில் வாழ்கின்ற என் உழைக்கும் உண்மையான தாய்மார்களே, உறவுகளே, நம்முடைய தங்கையை, நம்முடைய தாயை கற்பழித்து கொண்டான், வெடிகுண்டு வீசி கொண்டான், மார்பை அறுத்து தமிழ்ச்சி கறி, மார்பு கறி விற்கப்படும் என்று வீதிகளிலே வித்தான், தாயின் முன் தந்தையின் முன் மகளை கற்பழித்தான், மகன் முன் தாயை கற்பழித்தான். அவ்வளவு அநியாய அக்கிரமங்கள் செய்து 1,76,000 மேற்பட்ட நம்ம தொப்புள் குடி உறவுகளை கொன்றான். இதுவரையில் ஈழ விடுதலை போராட்டத்தில் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட நம்ம தமிழ் மக்களை கொன்று குவித்திருக்கிறான். ஆனால் ஒரு நீதி இல்லை, ஒரு நியாயம் இல்லை, ஒரு தர்மம் இல்லை. ஆக ஓட்டரசியலை குறித்து கவலைப்படாமல், கூட்டணியை குறித்து கவலைப்படாமல், நாட்டுடைய முதலமைச்சரே, தயவு செய்து இதற்கு ஒரு நீதி விசாரணைக்கான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள் என்று நான் சீட்டை குறித்தோ நோட்டை குறித்தோ கவலைப்படாமல் துணிந்து சட்டமன்றத்தில் ஒரு குரல் இன்றைக்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் குரல். ஈழத்தில் செத்து போனவங்க என்ன ஜாதி, அவங்க என்ன மதம், அவங்க என்ன அரசியல் கட்சி அப்படி என்று பார்க்கவில்லை. எங்களுடைய இரத்த உறவு, என் ரத்தம் அங்கு செத்திருக்கிறது. என் தாய்மார்கள் அங்கு கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள், என் தங்கைகள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள், என் பச்சை குழந்தைகள் வெட்டி வீசப்பட்டிருக்கிறார்கள். உலகத்தால் தடை செய்யப்பட்ட அத்தனை ஆயுதங்களையும் பயன்படுத்தி எமது மக்களை பாதுகாக்கப்பட்ட பகுதி என்று வரவைத்து ஆயுதங்களை மிச்சம் செய்கின்ற அளவிலே கொண்டு குவித்திருக்கிறான். ஆனால் பக்கத்தில் 10 மைல் கடல் மைல் தூரத்தில் இன்றைக்கு நாம் இங்கு 7 கோடி பேர் 8 கோடி பேர் இருக்கிறோம். ஒரு சலனமும் இல்லை, ஒரு சலனமும் இல்லை. சலனம் இல்லாததோடு மட்டும் இல்லாமல் நாம் யாராவது நடிகர்கள் படம் வந்தால் 100 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு எடுத்து பார்க்கலாமா, பாலபிஷேகம் செய்யலாமா, கட் அவுட் வைக்கலாமா, மன்சூர் சாப்பிடலாமா? அந்த தலைவர்கள் படம் 100 நாள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக திருப்பதி ஏழுமலையானுக்கு மொட்டடிக்க போகலாமா, நம்முடைய பழனி முருகனுக்கு மொட்டடிக்க போகலாமா? நம்முடைய அப்பா அம்மா கஷ்டப்பட்டு நம்மளை ஆளாக்கி படித்து ஆளாக்கி வச்சு நமக்கு பேர் வச்சோம்னா அந்த பேரை தூக்கி போட்டு அந்த நடிகன் பெயரை முன்னிலை வைக்கக்கூடிய அவலத்துக்கு என் தமிழ் சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது அவமானம் இல்லையா? இது அசிங்கம் இல்லையா? ஆக இப்படிப்பட்ட கருத்துக்களை விதைத்து இந்த மக்களை விழிப்புணர்வு அடைய செய்வதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நோக்கம். நான் எங்க அன்புமணி மேலேயோ இல்ல மற்ற தலைவர்கள் மேலேயோ நான் தாங்க தமிழ்நாட்டு ஆளுவருக்கு தகுதியானவன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, என்ன முதலமைச்சர் இருக்கையில உட்கார வையுங்க, அப்படியெல்லாம் கேட்கவில்லை. எனது அருமை உறவுகளே, நீங்கள் இந்த நிலத்தில், இந்த மண்ணில் நடைபெறுகின்ற இந்த அநியாய அக்கிரம அரசியலை சற்று சீர்தூக்கி பாருங்க. இங்கு நடக்கிற இன அழிப்புக்காக நீதி கோருங்க. நம்முடைய மக்களுக்கு வஞ்சிக்கப்படுகின்ற தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கு போராட வாங்க. இன்னைக்கு மேகதாட்டில் அணை கட்டிட்டானா காவேரி என்ன ஆகுமோ டெல்டா தெரியாது, என்ன ஆகுமோ திருவாரூர் தெரியாது, என்ன ஆகுமோ எங்க சீனி செல்வம் வந்திருக்கிற நாகப்பட்டினம் என்ன ஆகுமோ தெரியாது, தஞ்சாவூர் என்ன ஆகுமோ தெரியாது. பதட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம், கவலை கொள்கிறோம். இந்த நாட்டில் நடைபெறுகின்ற அநியாய அக்கிரம அட்டூழிய சட்டங்கள் இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா? தொழிலாளர்களுக்கெல்லாம் நீங்களாம் 8 மணி நேரம் வேலைக்கு போகணும். அந்த 8 மணி நேர சட்டத்தை பன்னாட்டு பணக்கார நிறுவனங்கள் இந்த மண்ணில் வந்து 8 மணி நேரம்லாம் கிடையாது, அந்த நிறுவனம் எத்தனை மணி நேரம் நினைத்தாலும் வேலை வாங்கலாம் என்று ஒரு தொழிலாளர் விரோத சட்டத்தை இந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய போது ஒற்றையாளா நின்று நாட்டின் முதலமைச்சரிடத்தில் போராடி தடுத்தவன் வேல்முருகனும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும். இது எத்தனை என் தொழிலாளிக்கு தெரியும்? இப்போ நேற்றுக்கு சட்டமன்றம் நடக்கிற 3 நாளைக்கு முன்னாடி தாய்மொழி தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு இடஒதுக்கீட்டு உரிமை பதவி உயர்வுகளிலே இல்லை என்று ஒரு உச்சநீதிமன்றத்துடைய வரலாற்றுக்காரன் தீர்ப்பு வழங்கிய போது அதை எதிர்த்து சட்டமன்றத்தில் வாதாடி ஏற்கனவே தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு கலைஞர் கொண்டு வந்த 2010ஆம் ஆண்டு சட்டம்
20% இடஒதுக்கீட்டு என்கிற உரிமை மறுக்கப்பட்டது. அதற்காக மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்த அவன் எந்த சாதியோ, அவன் பல்லனோ, அவன் தாழ்த்தப்பட்டவனோ, ஒடுக்கப்பட்டவனோ, இஸ்லாமியனோ, கிறிஸ்தவனோ, வன்னியனோ, நாடாரோ, பிள்ளையோ, முதலியாரோ, அவன் நாயுடுவோ, ரெட்டியோ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, அவன் தாய் வழி தமிழ் வழியில் அவன் படித்திருந்தால் அவனுக்கான வேலை வாய்ப்பு உரிமை 20% தமிழ்நாட்டின் அரசு துறைகள், குறிப்பாக காவல்துறை உள்ளிட்டவர்கள் நடைமுறை மறுத்த போது அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் 20% தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு என்கிற ஒரு அரசியல் சட்டத்தை நிறைவேற்றி தந்தவன் வேல்முருகனும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? அதோடு மட்டுமல்ல, 2025ஆம் ஆண்டு அந்த தீர்ப்புக்கு தடை விதித்து தமிழ் வழியில் படித்தவருக்கு பதவி உயர்வு வழங்கக்கூடாது என்று சுரேஷ் குமார் என்கிற நீதியரசரும் ஒரு கவுடா என்கிற நீதியரசரும் அந்த சட்டத்தை நிர்மூலமாக்கி குவாஷ் செய்த போது தமிழக சட்டமன்றத்தில் அதற்காக தொடர்ந்து போராடி வாதாடி கடைசி கூட்டத்தொடரில் இல்ல பதவி உயர்விலும் தமிழ் வழியில் படித்தவருக்கு அனைத்து நிலைகளிலும் அந்த 20% இடஒதுக்கீட்டு தர வேண்டும் என்று நாட்டுடைய முதலமைச்சரை, சட்டத்துறை அமைச்சரை, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரை ஒற்றையாளாய் நின்று போராடி சட்டம் இயற்ற செய்தவன் வேல்முருகனும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும். ஆனா இங்க இதெல்லாம் செய்யறவனுக்கு அங்கீகாரம் இல்லை, இதையெல்லாம் போராடுகிறவனுக்கு அங்கீகாரம் இல்லை. இதையெல்லாம் பேசி இந்த மக்களுக்காக போராட்டமே வாழ்வாக கொண்டு தேச விரோத வழக்குகளையும் பல்வேறு வழக்குகளையும் சந்திப்பவனுக்கு இந்த சமூகம் அங்கீகாரம் இல்லை. ஆனா என்ன செய்யுது? பிக் பாஸ்ல நடிக்கிற ஓவியாவுக்கு ஆர்மி வைக்கிறான். எப்படி தமிழ் சமூகத்தினுடைய ரசனை எப்படி இருக்கு? ஒரு சினிமாக்காரர்களை தூக்கி வச்சு கொண்டாடுறான். சினிமாக்காரர்களுக்காக நாங்க உயிரை கொடுப்போன்றான். அந்த சினிமாக்காரர்களும் அந்த சீரியல் நடிகர்களும் நடிகைகளும் இந்த தமிழ் மண்ணுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் என்ன செய்தார்கள்? எனதருமை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அமர்ந்திருக்கிற இந்த தஞ்சை மண்ணில் வாழ்கின்ற என் தாய் தமிழ் உறவுகளை உங்களை பார்த்து கேட்கிறேன். இந்த நாட்டில் உங்களுடைய பிள்ளை செல்வங்களுடைய வேலை வாய்ப்பு உரிமையை பறித்து இந்திய நாட்டைச் சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டுடைய அரசு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் டிஎன்பிசி தேர்வை எழுதி அந்த வேலை வாய்ப்புகளை பறித்துக் கொள்ளலாம் என்று நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தை குறித்து தமிழ்நாட்டில் இருக்கிற 186 அரசியல் கட்சிகள் கவலை கொள்ளவில்லை. அதை குறித்து எவனும் கேள்வி கேட்கவில்லை. அதை குறித்து எவனும் சிந்திக்கவில்லை. அது குறித்து இங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான உறவுகளை திரட்டி டிஎன்பிசி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோட்டையை நோக்கி முற்றுகையிட்டு 10 ஆண்டு காலம் தொடர் போராட்டங்களை நடத்தி திமுக தலைமையிலான இந்த கூட்டணியை நான் ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் வேலை வாய்ப்புகளிலே தமிழ் எழுத படிக்க பேச தெரியாத அந்நியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து அதை சாதித்தவன் இந்த வேல்முருகனும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு டிஎன்பிசில கோட்டாட்சியரா, ஆர்டிஓவா, இன்றைக்கு மேஜிஸ்ட்ரேட்டா, டிஎஸ்பியா தேர்வு ஆகிற எத்தனை என் தமிழ்ச்சாதி பிள்ளைகளுக்கு இந்த வரலாறு தெரியும்? இந்த வரலாறு தெரியும். நான் போய் சீட்டு கேட்கல, நோட்டு கேட்கல, 10 கோரிக்கை வச்ச. ஈழத்தில் நடந்து இனப்படுகொலை என்று தீர்மானம் நிறைவேற்றுங்கள். அந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை நடத்துங்கள். ஒரு பொது வாக்கெடுப்பினூடாக அந்த மக்களுக்கான ஒரு தனித்தமிழ் ஈழ அரசை உலக அரங்கில் தமிழுக்கென்று ஒரு ஐக்கிய நாடுகள் சபையில், ஐநா சபையில் தமிழுக்கென்று ஒரு நாட்டுக்கொடி பறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி இங்கே வாழ்கின்ற அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவரவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை வழங்குங்கள் என்று கேட்டேன். மாவட்ட ஆட்சித்தலைவரா ஒரு ஜாதி, நீதிபதிகளா ஒரு ஜாதி, வெளியுறவுத்துறை செயலாளர்களா ஒரு ஜாதி, உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியா ஒரு சாதி என்று இன்றைக்கு 140 கோடி மக்கள் வாழ்கிற இந்த நாட்டில் குறிப்பிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில சாதிகளே நாட்டுடைய நீதிபதியாக, கலெக்டராக, ஐஏஎஸ் ஆக, ஐபிஎஸ் ஆக உயர்ந்த பதவிகளை வர முடியும் என்று சொன்னால் இந்த சுதந்திர இந்தியாவின் 70 ஆண்டு கால வரலாற்றில் இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சமூக நீதியை ஏன் தர மறுக்கிறீர்கள்? அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடு தாருங்கள் என்று கேட்ட ஒரே கட்சி, கேட்கின்ற ஒரே கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. நான் பிறந்த என் வன்னியருக்கு மட்டும் கொடுங்கன்னு கேட்கல. இங்கே இன்றைக்கு தலித்துகளாக இருக்கிறவர்கள் இன்னைக்கு 18% வழங்கப்படுகிறது. மலைவாழ்வு மக்களுக்கு 1% வழங்கப்படுகிறது. இந்த 19% இன்னைக்கு எண்ணிக்கையில் 22% மேலாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இதோடு கிடைத்தாருங்கள். அது அருந்தியராக இருக்கலாம், தலித்துகளாக இருக்கலாம், முஸ்லாமியர்களாக இருக்கலாம், கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், எந்த தமிழ்ச்சாதியாக இருக்கலாம், எந்த மொழி வழி சிறுபான்மை மக்களாக இருக்கலாம், அவரவர்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமை அது எவராலும் மறுக்க கூடாது. அதை வழங்க வேண்டும். அதற்கு ஒரே தீர்வு சாதிவாரி கணக்கெடுப்பு தான் என்று நாட்டுடைய முதலமைச்சரிடம் சட்டமன்றத்திலும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆக எந்த அளவில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது? இடஒதுக்கீட்டு உரிமையில் வஞ்சிக்கப்படுகிறது, வேலைவாய்ப்பு உரிமையில் வஞ்சிக்கப்படுகிறது, ஆற்று நீர் உரிமையில் வஞ்சிக்கப்படுகிறது.
மீன்பிடி உரிமை வஞ்சிக்கப்படுகிறது. இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் தாய்மொழி, நீங்க ஆஸ்திரேலிய நாட்டில் போனீங்கன்னா விமானத்தில் அங்க இருக்கிற விமானி பைலட் என்று சொல்லக்கூடிய விமான ஓட்டி அல்லது விமான பணிப்பெண் தமிழில் அங்க அறிவிப்பு செய்கிறார். மலேசிய நாட்டில் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது, சிங்கப்பூரில் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது, ஆஸ்திரேலியா நாட்டில் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது. ஆனா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு தமிழ் எங்கே? தமிழ் தமிழ்ல பெயர் பலகை வைக்கணும், தமிழ்ல பேசணும் அப்படின்னு சட்டம் போடுற நிலைமையில் இருக்கிறோம். சட்டத்தை போட்டாச்சு மதிக்கிறானா? தமிழர்கள் மதிக்கிறார்களா? எண்ணி பாருங்க. நம்முடைய முன்னோர்கள் கட்டிய கோவில்கள்ல தமிழ்ல நமக்கு கடவுளுக்கு தமிழ்ல, நீங்க வேல்முருகன் கட்சியில ஏன் சேர்ந்திருக்கிறாரு செந்தில் அப்படின்னா சும்மா இல்லை. நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவரிடத்தில் தமிழ்நாட்டின் பெயர் பலகைகளில் தமிழ் இல்லைன்னு சொன்னேன், தமிழ்நாட்டு கோயில்களிலே தமிழ் இல்லைன்னு. அதை விட பெரிய அவமானம், தமிழ்நாட்டு கோவில்களில் கோவில் மாநகரமாக இருக்கிற கும்பகோணத்தில் நான் சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு இதே மாதிரி வெள்ளத்தாளில் கருப்பகத்தில் ஒரு போர்டு மாரி ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க. என்னன்னா தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும். 234 எம்எல்ஏ இருந்தா சீனி செல்வம், எந்த எம்எல்ஏவும் கேட்கல. கலைஞரை பார்த்து தமிழின தலைவரே, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களே, நீங்கள் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறீர்கள், உங்களுக்கு கீழ் இந்த ஆட்சி பரிபாலனை முறை இருக்கிறது, உங்களுக்கு கீழ் இந்த அறநிலைத்துறை இருக்கிறது, இந்த கோயில்கள் எல்லாம் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்று ஏசகமாக என் தமிழ் ஆகிவிட்டதா? ஆதலால் இதை தூக்கி எறிந்துவிட்டு தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்று சட்டம் இயற்றுங்கள் என்று ஏற்ற வைத்தவன் வேல்முருகன். வேல்முருகன் எதற்காக இன்றைக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பல இளைஞர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் வந்துட்டா எம்எல்ஏ ஆகி, எம்பி ஆகி, கவுன்சிலர் ஆகி, மாமன்ற உறுப்பினராகி, சேர்மன் ஆகி, மேயர் ஆயிடுவாங்க வராங்களா? இல்ல, பதவிக்காக வரவில்லை. இந்த நாட்டில் இந்த தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக, வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்காக ஒரு அரசியல் பேர் இயக்கம் தனி ஒருவனாக நின்று தமிழ்நாடு முழுவதும் பயணித்து தன் போர்க்குணத்தால், போராட்ட குணத்தால் இந்த மக்களை அணிதிரட்டுகிறானே, அது ஒன்றிய மாநில அரசுகளாக இருந்தாலும் தட்டி கேட்கிறானே, நம்மில் ஒருவன் அவனுக்கு தோள் கொடுக்க வேண்டும், துணை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான உறவுகள் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன கூட சொன்னா, வேல்முருகன் பண்ருட்டியில் கட்சி தொடங்குறாரு, கடலூர் மாவட்டத்து கட்சின்னா, இது கடலூர் மாவட்டத்து கட்சி இல்லை. இன்னைக்கு கும்மிடிப்பூண்டி ஆந்திரா எல்லையிலிருந்து கன்னியாகுமரி வரை ஆயிரம் என் தாய் தமிழ் உறவுகள் சாதி மதம் எல்லைகளை கடந்து இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியில் பயணிக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு வேல்முருகன் அந்த சட்டத்தை தூக்கி எறிய செய்தான். தமிழ் எழுதணும், தமிழ் படிக்கணும், தமிழ் பேசணும், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்குத்தான் தமிழ்நாட்டு அரசு பதவிகளிலே வேலை என்கிற அந்த சட்ட திருத்தத்தை சுதந்திர இந்தியாவின் 78 ஆண்டுகால தமிழக சட்டமன்ற வரலாற்றில் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவன் இந்த வேல்முருகன் ஆகிய நான் தான். மற்ற கட்சிக்கலாம் அதை பத்தி கவலையே இல்லை. அப்படி ஒரு சட்ட திருத்த மோசடியா நடந்திருக்குன்னு தெரியல அவனுக்கு. ஆக இதையெல்லாம் பார்த்து பார்த்து இந்த மக்களுக்காக எங்கெல்லாம் என் தமிழ் சமூகம் வஞ்சிக்கப்படுகிறதோ, செம்மரம் கடத்த போனான்ட்டு ஒரு 20-19 பேரை சுட்டு வச்சு கொன்ன ஆந்திராவில். நான் சொன்ன 186 கட்சி இருந்துச்சு. ஒரு கட்சி அவன் ஏதோ செத்துருப்பான், பள்ளம் பாரு, அவனுக்காகலாம் நான் ஏன் போராடணும், ஏன் நான் வீணாக்கணும், அவன் இருளரு, அவன் காட்டில் அவன் ஏதோ காட்டுவாசி, அவன் ஏதோ அங்கே போய் செத்து போட்டான், அவனுக்காக நாங்கள் ஏன் போராடணும், அவனுக்காக நாங்கள் அறிக்கை தர வேண்டும், அவனுக்காக ஏன் நீதிமன்றத்தை நாட வேண்டும் என்று தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் எல்லாம் மௌனம் காத்த போது சுமார் 150 தலைவர்களை, 150 அரசியல் கட்சி அமைப்புகள், இயக்கங்களை எல்லாவற்றையும் திரும்ப திரும்ப பேசி ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து செம்மரம் கடத்து வந்த என் அப்பாவி தமிழ்நாட்டு தமிழர்களை காக்கை குருவிகளை சுடுவது போல் சுட்டு கொண்டதற்கு நீதி கேட்டு தமிழ்நாட்டுடைய ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு அந்த குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாயும் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலையும் பெற்றுத்தந்த அரசியல் இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. அதற்காக வினோத் என்கிற என் கட்சி தொண்டன் கொடியேந்தி போகின்ற போது உயரழுத்த மின்சார கம்பிகளிலே பட்டு அதே இடத்தில் துடிக்க துடிக்க அவன் செத்து போனான். ஒரு உயிரை தியாகம் செய்து உயிரிழந்த அந்த ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட தன் குடும்பத்தை, தன் பெண் பிள்ளைகளை, மனைவியை, அம்மாவை, அப்பாவை மானத்தோடு காப்பாற்ற வேண்டும் என்று உழைத்து சம்பாதிப்பதற்கு ஆந்திர மாநிலத்திற்கு கூலி வேலைக்கு சென்றவரை பிடித்து கட்டி வைத்து சுட்டான். தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் போராடுது. நீங்க புதுக்கோட்டையில இருந்தோ, தஞ்சாவூர்ல இருந்தோ, சிவகங்கையில இருந்தோ, கடலூர்ல இருந்தோ, பெரம்பலூர்ல இருந்தோ, அரியலூர்ல இருந்தோ, குவைத்திலேயோ, சிங்கப்பூர்லயோ, அவன் வந்து அபுதாபிலேயோ
அரபு தேசங்களிலோ உலகத்தின் எந்த நாடுகளிலோ என் தமிழனுக்கு என்று ஒரு ஆபத்து என்று சொன்னால் முதல் குரல் வேல்முருகனின் குரல் தான் ஒலிக்கிறது. இப்ப கூட தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த 2 தம்பிமார்கள் வெளிநாட்டு தென்னாப்பிரிக்கா நாட்டிலே மாட்டிக்கொண்டார்கள். அந்த 2 பெயரையும் சொல்லி அவர்களை தமிழக முதலமைச்சர் இந்திய அரசிற்கு வலியுறுத்தி அவர்களை மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்று நான் பேசுகின்ற போதே பேரவைத் தலைவர் என் மைக்கை ஆஃப் பண்ணிட்டார். சட்டமன்றத்துக்குள்ள நடக்கிறது பல விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு சட்டத்திற்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் போராடுகிறேன். மீத்தேன் திட்டத்திற்காக போராடுகிறேன், ஹைட்ரோ கார்பனுக்காக போராடுகிறேன், NLCக்காக போராடுகிறேன், அதானி துறைமுகத்திற்காக போராடுகிறேன், கச்சத்தீவுக்காக போராடுகிறேன், NLCயில் வேலை தந்தவர்களுக்கு வேலைக்காக போராடுகிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார சிக்கல்களில் ஆசிரியர் பிரச்சனையா, மாணவர்கள் பிரச்சனையா, செவிலியர்கள் பிரச்சனையா, இன்றைக்கு டேங்க் ஆபரேட்டர்கள் பிரச்சனையா, கிராம உதவியாளர்கள் பிரச்சனையா, 100 நாள் வேலை திட்டத்தில் பணம் கிடைக்கவில்லையா, விதவி தாய்மார்களுக்கான உதவித்தொகை கிடைக்கவில்லையா, குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் எல்லாருக்கும் கிடைக்கலையா, எல்லா மனுக்களையும் வாங்கி இங்கே பிரபு அவர்கள் சொன்னது போல் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்கின்ற போது வருகின்ற மனுக்களை எல்லாம் வாங்கி கொண்டு போய் சட்டமன்றத்திலே அமர்ந்து கொண்டு ஒன்றொன்றையும் கையில வைத்துக் கொண்டு ஒவ்வொரு அமைச்சரையும் கண்ணில் விரல் விட்டு ஆட்டக்கூடிய ஒருவனாக வேல்முருகன் இருக்கிறான். இதை தெரிந்த இதை புரிந்தவர்கள் தான் நம்முடைய பிரபு போன்றவர்கள், கந்தன் போன்றவர்கள் இன்றைக்கு பல்வேறு மாற்று இயக்கங்களில் மாற்று கட்சிகளிலே இருந்து கூட தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு 5-10 வருஷத்துக்குள்ள MLA, MP, மந்திரி, மேயர் எதுவும் ஆக முடியாது, நல்லா தெரியும். ஆனால் இந்த இயக்கம் என்பது இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைத்து மக்களுடைய, என் மாணவர்களுடைய கல்வி கட்டணமா, எங்கள் ஆதிதிராவிட விடுதிகளிலே கழிவறை இல்லையா, அங்கே அவர்களுக்கான குளியலறை இல்லையா, அவர்களுக்கான படுக்கு விரிப்புகள் இல்லையா, அவர்களுக்கான பாதுகாப்பாக புத்தகங்களை உணவுகளை வைத்துக் கொள்வதற்கான அறைகள் ஒதுக்கி தரவில்லையா? வேல்முருகனுடைய குரல் எல்லா தரப்பு மக்களுடைய பிரச்சனைகளுக்காக இன்னைக்கு எங்க கடலூர் ஷிப்காட்டில் இருக்கிற கெமிக்கல் நிறுவனத்தால அந்த மண்ணின் மக்களுடைய வாழ்வுரிமை பாதிக்கப்படுகிறதா? அங்கே வேல்முருகன் போராட வேண்டும். இங்கே அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிமெண்ட் ஆலை முதலாளிகளால் என் அரியலூர் மாவட்டம் பாலைவனமாக மாறுகிறதா? அதற்கு வேல்முருகனால் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள். அதனால்தான் நாங்கள் சொல்லுகிறோம், என் அன்பார்ந்த தமிழக மக்களே, நீங்கள் தேர்ந்தெடுக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்காக சட்டமன்றத்தில் என்ன பேசுகிறார், நாடாளுமன்றத்தில் என்ன பேசுகிறார், என்ன கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருகிறார், நேரமில்லா நேரத்தில் எந்த மக்கள் பிரச்சனை குறித்து பேசுகிறார், மக்களுடைய வழிகளை, மக்களுடைய வேதனைகளை பேசுகிறாரா? நாம் யாரை ஆதரிக்க வேண்டும், யாருக்கு பின்னால் அணிவகுக்க வேண்டும் என்பதை சிந்திக்கணும். நீங்க எங்க மாரிமுத்து சொன்ன மாதிரி அப்பா அம்மா வீட்டில் அந்த பாட்டு, அசிங்கமான பாட்டு நான் சொல்ல வரல. யாரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறீர்கள், யாருக்காக தீக்குளிக்கிறீர்கள், யாருக்காக மண்சோர் சாப்பிடுகிறீர்கள், யாருக்காக கட்டவுட்டு வைக்கிறீர்கள், யாருடைய படத்தை நீங்கள் 2000 ரூபாய் 5000 ரூபாய் போட்டு வாங்கி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன கிடக்கிறது? எந்த நடிகனுக்காக உங்கள் உயிரை நீங்கள் மாய்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? கற்பனை தாய்கள் அங்கே சென்று மிதிவிட்டு சாக வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? 3 வயது குழந்தை ஏதோ ஒரு நடிகன், அவன் யார் எவன் என்றே தெரியாதவனுக்காக 3 வயதில் அதனுடைய உயிரை துறக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இதையெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு தமிழ் இனமாக, என் தமிழ்ச்சிகளாக என் தமிழ் சமூகம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் வேல்முருகனும் மாரிமுத்துகளும் ஊக்கண்களும் குமரவேலுகளும் கரடியா நாங்க கத்துறோம். எங்களுக்கு வேற என்ன இருக்கு? கும்பகோணத்தில் வந்து நின்று நாளைக்கு MLA-வுக்கு நிக்க போறேன், எனக்கு ஓட்டு போடுங்க, என்ன முதலமைச்சர் ஆக்குங்கன்னு கேட்கல. இந்த தமிழ் சமூகம் எவ்வளவு அறிவு கொண்ட சமூகம். இந்த தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய நம்ம ராஜராஜ சோழனும், கங்கை கொண்ட சோழபுரத்தை அமைத்த ராஜேந்திர சோழனும், கல்லணைய கட்டிய கரிகால பெருவளத்தானும், என்னைக்கு என்ன எந்த கிரேன் இருந்துச்சு? இங்க மாலை போட பிறப்பு கிரேன் கொண்டு வந்தார, அன்னைக்கு இத்தனை 1000 டன் கல்லை எப்படி கொண்டு வந்து கட்டணா, எப்படி கல்லணையை கட்டணா? நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு அறிவில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். நான் வாழ்கின்ற என்னுடைய பகுதி தானே, என் புலியூருக்கும் பக்கத்தில் இருக்கிற கிராமம் தானே மருங்கூர். அந்த மருங்கூரிலே தானே தற்போது 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்பை கொண்டு ஆயுதம் செய்து, இரும்பை கொண்டு பயன்படுத்தி நாட்டினுடைய நவீனத்துவத்திற்கு தந்தையாக, முன்னோடியாக என் தமிழ் இனம் இறங்கியிருக்கிறது, விளங்கி இருக்கிறது என்பதை இன்றைக்கு அமெரிக்கா ஏற்றுக்கொண்டிருக்கிறானா இல்லையா? இன்றைக்கு கீழடி அகழ்வாராய்ச்சி தமிழுடைய பெருமைகளை, வரலாற்று எச்சங்களை இன்றைக்கு உலகமே வியந்து பாராட்டுகிறானா இல்லையா? தென்னாப்பிரிக்காவில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு ஜீன் இன்றைக்கு மதுரை அருகாமையில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவனுக்கும் இருக்கிறது என்று உலகில் தோன்றிய முதல் மாந்த இனம் தமிழ் இனம் என்பதை இன்றைக்கு உலகம் ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா? இவ்வளவு பெருமை கொண்ட இனம், இவ்வளவு வரலாற்று பெருமை கொண்ட இனம் எவனவனுக்காகவோ போய் உங்களை உயிரை துறப்பதா? யாராருக்காக உங்கள் வயிற்றில் இருக்கிற உங்கள் பச்சை குழந்தையை நீங்கள் பலியிடுவதா? அவர்கள் இந்த மண்ணுக்கும், இந்த மக்களுக்கும், இந்த இனத்திற்கும், இந்த மொழிக்கும் செய்த தியாகம் என்ன?
நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் உலகத்தில் ஒரு இனம் தன் உயிரை விட மேலான மொழியை காப்பதற்காக உயிரை தியாகம் செய்த இனம் தமிழ் இனம். தாய்மொழி தமிழை காப்பதற்காக இப்ப 25 மொழிப்போர் தியாகிகளுக்காக நாம் வீரவணக்கம் செலுத்தினோம். அப்படி மொழிக்காக உயிரை தியாகம் செய்தவர்களுடைய வாரிசுகளா இவர்கள்? இன்றைக்கு கப்பல் ஓட்டிய தமிழன் வஉசி என்கிற மகத்தான தலைவன் இன்றைக்கு நம்முடைய தீரன் சின்னமலையுடைய நினைவு நாள். தீரன் சின்னமலையுடைய வாரிசுகளா? வேலு நாச்சியாருடைய வாரிசுகளா? நம்முடைய குயிலுடைய வாரிசுகளா? கடலூர் அஞ்சலையம்மாளின் வாரிசுகளா? மயிலாடுதுறை நாகப்ப படையாச்சியுடைய வாரிசுகளா? தாத்தா இரட்டமலை சீனிவாசனுடைய வாரிசுகளா? இல்ல கக்கனுடைய பேரன்களா? இல்ல பெருந்தலைவர் காமராஜனுடைய பேரன்களா? யார் இவர்கள்? உங்களுக்கு வயசு 55, நீங்க கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடுறது, தொப்பளை தடவுறது, மாற தடவுற வயசுக்கு பொண்ணு 16 வயசு 18 வயசு. என்ன சொல்ல வர்றீங்க தமிழ் சமூகத்திற்கு? எந்த அநியாயத்தையும் எந்த அக்கறத்தையும் வேண்டுமானாலும் நாங்கள் திரை என்கிற பெயரில் கதாநாயகன் கதாநாயகி என்கிற பெயரில் எல்லா கொட்டங்களையும் அடைப்போம். அதுக்கு பிறகு எங்களால் ஆடமில்லை, டான்ஸ் ஆடமில்லை, டூப்பு போட்டு நடிக்க முடியவில்லை என்ற பிறகு அரசியலுக்கு நாங்கள் வருவோம். அதுவும் நேரா வருவோம். கவுன்சிலர் ஆக மாட்டோம், ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஆக மாட்டோம், ஒரு பேரூராட்சி தலைவர் ஆக மாட்டோம், ஒரு நகர்மன்ற தலைவர் ஆக மாட்டோம், ஒரு ஒன்றிய பெருந்தலைவர் ஆக மாட்டோம், ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏ ஆகி ஒரு மக்களோட வழிகளை வேதனைகளை சாவு வாழ்வு கல்யாணம் நல்லது கெட்டதுல கலந்துக்க மாட்டோம். ஆனா நேரா நாங்க எங்க பங்களாவிலிருந்து வெளியே வந்தோம்னா நேரா எங்க செயின் சார்ஜ் கோட்டையில தான் உட்காருவோம் என்று ஒரு குறுமுட்டைகள் சொல்லுகிறான் என்றால், அந்த குறுமுட்டைகளுக்காக போய் செத்து மடிக்கிற தமிழ்ச்சிகளாக தமிழர்களாக என் இளைஞர்களாக நீங்கள் இருக்கிறீர்களே. நீங்கள் பெற்றிருக்கிற இந்த பட்டம் யாரால் கிடைத்தது? இந்த கல்வி யாரால் கிடைத்தது? உங்களை 10 மாதம் சுமந்து பெற்ற உங்கள் தாயும் தந்தையும் கருவில் சுமர்ந்து உங்களை அடைகாத்து பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்த்து ஆளாக்கி அந்த தாய் தந்தையருக்கு என்றைக்காவது உன்னுடைய பிறந்த நாளில் அந்த தாயின் காலை தொட்டு வணங்கி என்னை வாழ்த்து தாயே என்று கேட்டிருப்பாயா? ஆனா இந்த நடிகருக்காக போய் பாலாபிஷேகம் செய்து போய் செத்து போகிறாய். அந்த நடிகனுடைய கட்டவுட்டில ஏறி கால் தடுமாறி விழுந்து மறுநாள் உன் உறவுகள் எல்லாம் பால் ஊத்துறானே உனக்கு. ஏன் இந்த அவலத்துக்கு நீ ஆளாக்கப்படுகிறாய்? இந்தியாவில் உலகத்தில் எந்த நாட்டிலாவது அரிதரம் பூசிய சினிமா நடிகனை ஐயோ தலைவா தலைமை ஏற்கவா இதோ முதலமைச்சர் சிம்மாசனம் காத்திருக்கிறது என்று இந்தியாவின் பெரிதொரு மாநிலத்தில் எந்த மாநிலத்திலாவது சொல்கிறார்களா? கேரளாவில் இல்லாத நடிகனா? மத்திய பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இல்லாத நடிகர்களா? டெல்லியில் இல்லாத நடிகர்களா? உலகத்தில் இல்லாத நடிகர்களா? ஏன் என் தமிழ் இனம் இவ்வளவு அறிவுக்கட்ட இனமாக அறிவியல் இனமாக ஏன் இருக்கிறது? 5000 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவியல் இனமாக வாழ்ந்தவன், 15000 ஆண்டுகளுக்கு முன்பு இலக்கிய இலக்கண வளத்தோடு வாழ்ந்தவன், யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்று உலகத்திற்கே இன்றைக்கு வழிகாட்டிய அப்படி ஆன்மீக பெரியோர்கள் வாழ்ந்த மண் இந்த மண். இந்த மண்ணில் தோன்றிய என்னுடைய இளமை, என் இளவல்கள், என் பெண் பிள்ளைகள், அதுவும் அந்த மைக்கில் இந்த தொலைக்காட்சியில இந்த டிவியில இந்த மாநாடுகள்ல கத்து இருக்க. ஐயோ ஐயோ, மாரிமுத்து சொன்ன மாதிரி தான். ஏன்டா நம்மளும் இந்த காலத்துல இதுங்க பண்ற இந்த அநியாயத்தை இந்த அட்ராசிட்டியை இதையெல்லாம் பார்க்கணுமா நம்ம அப்படின்னு வேதையின் உச்சத்தில் இருக்கிறோம். இன்னும் எத்தனைய சாதிய தீண்டாமைகள் இருக்கு, இன்னும் எத்தனைய தடுப்பு சுவர்கள் இருக்கிறது, இன்னும் எத்தனை மதத்தின் பெயரால் என் இஸ்லாமிய சகோதரர்களை நான் இங்கு இந்துக்கள் தான் வாழ வேண்டும், இஸ்லாமியர்களை வெளியேறுங்கள் என்று பரதாவை பிடிச்சி கிழிக்கிறான், உயிரோட கொளுத்துறான். மாட்டை வெட்டாதே, மாட்டுக்கறி நான் சாப்பிட மாட்டேன், மாட்டுக்கறி சாப்பிடுற பாயெல்லாம் நான் வெட்டுவன்ற, பள்ளிவாசல கடப்பாறையை கொண்டு இடிக்கிற, மசூதிகளை இடிக்கிற, சர்ச்சுகளை இடிக்கிற, பாங்கு ஓதக்கூடாது சொல்லி இங்கு ஒரு தாய் மக்களாக 15000 ஆண்டு 20000 ஆண்டு இங்கு என்றைக்கு மார்க்கங்கள் தோன்றப்பட்டதோ, இஸ்லாம் என்றைக்கு தோன்றப்பட்டதோ, கிறிஸ்துவம் எப்போது தொடங்கியதோ அப்போது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இங்கு கிறிஸ்துவனும் இஸ்லாமியும் இந்துக்களும் ஒரு தாய் பிள்ளைகளாக அண்ணன் மாமன் மச்சானாக அன்பாக வாழ்கின்ற இந்த மண்ணில் மதத்தின் பெயரால் மனிதத்தை கூறு போடுகிற அநியாய அக்கிரம அரசியலை எதிர்க்கின்ற ஒரு பண்பட்ட அரசியல் நடைபெற வேண்டும் என்று விரும்புகிற கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இங்க பேசுகின்ற போது சொன்னார்களே, வாழ்ற காலம் கொஞ்ச காலம், இந்த வாழ்ற கொஞ்ச காலத்தில் நீ இந்து, நீ கிறிஸ்துவ, நான் முஸ்லீமு, வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாதி சண்டை போத்துக்கிட்டு சாவணும். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து என்னை வெளியேற்றுறாங்க. ரொம்ப சந்தோஷமா நான் இன்னொரு ஜாதி கட்சியை தொடங்க விரும்பல, நான் இந்த மண்ணில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமான ஒரு கட்சியை தொடங்க விரும்புகிறேன் என்று உலக தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. நீங்க என் கட்சியில
எல்லா சமூகத்தும் இருக்கிறான். தமிழ்நாட்டில் எத்தனை ஜாதி இருக்கிறதோ, எத்தனை மொழி வழி சிறுபான்மை தமிழர்கள் வாழுகிறார்களோ அத்தனை பேர் எனக்கு பின்னால் இருக்கிறான். வாழ்கின்ற காலத்தில் எதற்கு வெறுப்பு, எதற்கு சண்டை? ஒரு மனிதன் எதை பிறந்தான் வளர்ந்தான் செத்து போனான்னு இருக்கக்கூடாது. வாழுகின்ற காலத்தில் அனைத்து மக்களுடைய வாழும் உரிமைகளுக்காக போராட வேண்டும். தமிழக வாழ்வுரிமை கட்சி சொல்லுகிறது, நஞ்சில்லாத உணவு, நோயில்லாத வாழ்வு, கடன் இல்லாத வாழ்க்கை, இது இந்த நிலத்தில் வாழ்கின்ற அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து எமது கட்சி பயணிக்கிறது. இன்னைக்கு தண்ணீரை உறிஞ்சி விற்பனை செய்கிற என் தாய்மார்களே, நீங்களாம் மகாமகத்தை பார்த்துருப்பீங்க. காவேரி கரை புரண்டு ஓடுற கும்பகோணத்தில் வாழ்றீங்க. ஒரு 25 வயசுக்கு முன்னாடி தம்பி குடிக்கிறான பாட்டில் தண்ணி காசு கொடுத்து வாங்கினீங்களா? இந்த பாட்டில் கலாச்சாரம் இருந்துச்சா? நம்ம வீடுகளில் நூற்றுக்கணக்கான மண்குடங்கள் இருக்கும், அல்லது பித்தளை குடங்கள் இருக்கும். உங்கள் கும்பகோணம் பித்தளை பாத்திரத்துக்கு பெயர் போனது. அல்லது செம்பு குடங்கள் இருக்கும். தண்ணி யார் வேணுமாலும் வீட்டில் சாய்ச்சி குடிச்சிட்டு போகலாம். டம்ளர் இருக்கும், இல்லை ரோட்டா இருக்கும், சொம்பு இருக்கும். இன்னைக்கு தண்ணி யாராச்சும் நம்ம பிடிச்சி வாசலை வைக்கிறோமா? தண்ணியை விற்பனையாக மாற்றிட்டான். தண்ணி உயிர் நீர் விற்பனையாக மாற்றினான். இந்த நாட்டில் இருக்கிற எந்த கட்சி, சாதி தலைவன், சாதி அமைப்பு எவனும் கேட்கல. தாமிரபரணி தண்ணீரை உறிஞ்சி இங்கே அக்வாபினா கிண்லே என்று அதை தண்ணீரை விற்பனை பொருளாக மாற்றியதற்கு எதிராக ஒரு கட்சி போராடி 10க்கும் மேற்பட்டவர்கள் மண்டை உடைந்து காவல்துறையின் தடியடிகளை சந்தித்து அதுக்கு தடை விதிக்க சொன்ன ஒரே அரசியல் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. திருநெல்வேலி கங்கை கொண்டாணி. இங்க தாய்மார்கள் பெருசா பாட்டிலாம் இருக்காங்க, 80 வயசு பாட்டிலாம் இருக்கீங்களா? நீங்களா 25 வருஷம் முடி தண்ணீர் விற்பனை பொருமாவா இருந்துச்சு? கேன்ல அடைச்சி வித்தானா, பாட்டில் அடைச்சி வித்தானா, பாக்கெட்ல அடைச்சி வித்தானா? இல்லையே, தண்ணியை விற்பனை ஆக்கிட்டான். தமிழக வாழ்வுரிமை கட்சியில் ஏன் இணைய வேண்டும் என்று சொன்னால், எனது அருமை தாய்மார்களே, உங்களுக்கு தெரியுமா 2011க்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஊர்ல லாட்ரி இருந்துச்சா? சுரண்டல் லாட்ரி, அந்த லாட்ரி, இந்த லாட்ரி, எல்லா லாட்ரி இருந்துச்சு. அந்த லாட்ரி சுரண்டல் மூலமாக என் தமிழ்நாட்டு தாய்மார்களுடைய சுருக்கு பையுக்கும் அடுக்குப்பானைக்கு வரவேண்டிய அந்த குடும்ப தலைவன் உழைக்கின்ற பணம் லாட்ரி மாபியா கும்பல்களுக்கு செல்கிறது. ஒரு பெண்ணாக இருக்கிற மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அவர்களே, இந்த பெண்களின் கண்ணீரை துடைப்பதற்கு தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் வேல்முருகன் ஆகிய நான் குரல் கொடுக்கிறேன். தயவு செய்து இந்த லாட்டரியை தடை விதியுங்கள் என்று கெஞ்சி மன்றாடி கண்ணீர் விட்டு லாட்டரி தடை சட்டம் கொண்டு வந்தவன் வேல்முருகன் ஆகிய நான். இது எத்தனை என் தமிழ்நாட்டு இன்றைய ரசிகர்களுக்கு தெரியும். உடல் மண்ணுக்கு உயிர் ஒரு நடிகருக்குன்றான். அவர் என்னடா செஞ்சாரு? வேல்முருகன் ஆகிய நான் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வருவாய் மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரி வேண்டும் என்று கலைஞரிடத்தில் போராடி மாவட்டத்திற்கு ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியை கொண்டு வந்தேன். இன்றைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் லட்சக்கணக்கிலே படித்து உலகம் முழுவதும் பொறியாளராக, உலகம் முழுவதும் மிகச்சிறந்த கணினி விற்பனர்களாக வாழுகிறான். என் ஏழை எளிய தாய்மார்களுக்கு மருத்துவம் இலவசமாக கிடைக்க வேண்டும். மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரியை தொடங்குங்கள். அனுமதி கொடுக்கிற இடத்தில் அன்றைக்கு நான் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார். அவரிடமிருந்து ஒப்புதல் தர வேண்டி வாங்கி தருவது என்னுடைய பொறுப்பு. நான் எங்க ஐயாவின் அனுமதியோடு தான் பேசுகிறேன். தலைவர் கலைஞர் அவர்களே, மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரியை தொடங்குங்கள் என்று நான் போட்ட பிள்ளையார் சுழி இன்றைக்கு தெற்காசியாவிலேயே 38 மெடிக்கல் காலேஜ் இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அதில் அதிமுகவும் 11 மெடிக்கல் காலேஜ் எடப்பாடியும் கொண்டு வந்திருக்கிறார். நான் திமுகவில் கூட்டல் இருக்கிறங்கிறதுக்காக எடப்பாடி ஆட்சியில் செய்த சாதனை நான் மறுக்க விரும்பவில்லை. நான் செஞ்சிருக்கிறேன். என் கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிடுறேன். நடிகர்களே, நீங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு கூப்பிடுறீங்களே, எனக்கு ஓட்டு போடுங்கன்றீங்களே, எனக்கு கொடி பிடிங்கன்றீங்களே, எந்த மைக்கு கிடைச்சாலும் கடிச்சு காரி துப்புறீங்களே, நீங்கள் இந்த மண்ணுக்கு செய்தது என்ன? நான் பட்டியலிடுறேன். வேலை வாய்ப்பு உரிமை சட்டம், லாட்டரி தடை சட்டம், மணல் கோரை அரசுடைமை ஆக்கியது, இப்படி மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, மாவட்டத்துக்கு ஒரு பொருத்துவக் கல்லூரி. தற்போது 3வது முறை எம்எல்ஏவாக போய் சொன்னேன், ஒரு தொகுதிக்கு, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரியை தாருங்கள் என்று என் அருமை நண்பர் உங்கள் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செய்யின் அவர்களிடத்திலும் கோரிக்கை வைத்து, சட்டமன்றத்திலும் கோரிக்கை வைத்து, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடத்தில் வாதாடி கடலூர் அரசு விழாவுக்கு வந்தபோது நீங்கள் இங்கு அறிவித்து விட்டுதான் செல்ல வேண்டும் என்று அன்பான வேண்டுகோள் வைத்து, இன்றைக்கு எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளிலும் ஒரு தொகுதிக்கு ஒரு அரசு கலை கல்லூரி என்கிற கருத்தை விதைத்து அதை சட்டமாக்கியவன் வேல்முருகன். நான் என் கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. நான் கேட்கிறேன், நடிகர்களே, நாடாள ஆசைப்படுகின்ற நீங்கள் என் தாய்மார்களின் தாலி இருக்கின்ற டாஸ்மார்க்கை ஒழிப்பதற்கு ஒரு நாள் வீதிக்கு வந்திருப்பீர்களா? நாங்கள் டாஸ்மார்க் மதுபான குடங்குகளை அடித்து நொறுக்கினோம். தேச விரோத சட்டங்களை சந்தித்தோம். குண்டர் தடுப்பு சட்டங்களை சந்தித்தோம்.
என் தாய்மார்களின் தாலி அறுப்பதற்கு டாரஸ் லாரிகளிலே ஏற்றிச் செல்கின்ற மதுபான லாரிகளை பிடித்து தேசிய நெடுஞ்சாலையிலே நிறுத்தி அந்த பாட்டில்களை, லட்சக்கணக்கான பாட்டில்களை எடுத்து வீதியிலே கொட்டி அடித்து நொறுக்கி தீயூட்டி கொளுத்தி என் கட்சியினுடைய தோழர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தை சந்தித்தார்கள். எதற்காக? இந்த குடும்பம் நாசமா போயிடக்கூடாது, என் தாய்மார்களின் தாலி அறுக்கப்பட்டு விடக்கூடாது. இன்றைக்கு குடிக்கு அடிமை இல்லாத குடும்பத்தில் எவனும் இல்லை என்கிற நிலை மாறி வருகிறது. வீதிக்கு ஒரு மருந்தகம் இருக்கிறதோ இல்லையோ, மருத்துவமனை இருக்கிறதோ இல்லையோ, நியாய விலை கடை இருக்கிறதோ இல்லையோ, பள்ளிகள் இருக்கிறதோ இல்லையோ, ஊட்டச்சத்து மையங்கள் இருக்கிறதோ இல்லையோ, வீதிக்கு 2 டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது. அதற்கு எதிராக போராடி தேச விரோத வழக்குகளை, குன்ற தடுப்பு சட்டங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். நீங்கள் சந்தித்தது என்ன? நீங்கள் செய்தது என்ன? நான் அந்த நடிகரை குறை சொல்ல மாட்டேன். ஆனால் இப்படியெல்லாம் இந்த மண்ணுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து போராடிய எண்ணற்ற தலைவர்கள், சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கு தியாகம் செய்த தியாகச்சீலர்கள், சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கு 10 ஆண்டு காலம் சிறைவாசம் அனுபவித்த ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்கள், தமிழுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த தஞ்சை மாவட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா பழ நெடுமாறன் போன்றவர்கள், எத்தனையோ கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், தமிழ்நாடு விடுதலைப்படை வீரர்கள், ஐயா புலவர் கலியபெருமாள் போன்றவர்கள், தோழர் தமிழரசன் போன்றவர்கள், எண்ணற்ற ஆளுமைகளை எல்லாம் குறித்து உங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு டிவியில நடிச்சுட்டா போதும், ஒரு ஜி தமிழ நடிச்சுட்டா போதும், ஒரு பிக் பாஸ்ல நடிச்சுட்டா போதும், இவர்களுக்கெல்லாம் நாங்கள் மன்றம் வைப்போம், இவர்களுக்கெல்லாம் பாலாபிஷேகம் செய்வோம், இவருக்கெல்லாம் ஆர்மி அமைப்போம் என்கிற தரிகட்ட தருதலை கூட்டமாக என் தமிழ் சமூகத்தின் பெரும்பான்மை கூட்டம் மாறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இவ்வளவு நேரம் இங்க கத்துறோம். நாங்கள் ஓட்டுக்காக கத்தல, நோட்டுக்காக கத்தல. இந்த தமிழ் சமூகத்தின் பெருமைகள் என்ன? கண்ணகி பிறந்த மண்ணு என்கிறோம், திருவள்ளுவர் பிறந்த மண்ணு என்கிறோம், வள்ளலார் பிறந்த மண்ணு என்கிறோம், வைகுண்டர் பிறந்த மண்ணு என்கிறோம். நம்முடைய முன்னத்தியர்களுடைய தியாகம், அர்ப்பணிப்பு எல்லாம் எண்ணி பாருங்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய இனத்தில் சமகாலத்தில் எதுவும் தெரியாத நடிகர்களுக்கும் பின்னால், அரிதாரம் பூசிய நடித்தவர்களுக்கும் பின்னால் ஒரு தமிழ் சமூகம் செல்கிறது என்று சொன்னால், திரள்கிறது என்று சொன்னால், அவர்களை இந்த ஆட்சி கட்டிலே அமர வைத்து நாங்கள் அழகு பார்ப்போம். என்னது ஓட்டு அந்த நடிகருக்குத்தான் என்று சொல்கின்றீர்களே, அந்த நடிகர் உன் ஊருக்கு ஒரே ஒரு ரோடு போட்டு கொடுத்தானா? ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தானா? ஒரு பால்வாடி கட்டி கொடுத்தானா? இங்க எங்க பிரபும் செந்தில் இருக்காங்க, அவருடைய நண்பர்கள் நிக்கிறாங்க. இவங்க எல்லாம் நாளைக்கு உங்க வீட்டுல ஒரு சாவு, வாழ்வு, கல்யாணம்னா அவங்க வந்து நிப்பாங்க. உங்க நடிகர் வந்து நிப்பானா? சொல்லுங்க. இப்ப 41 பேர் செத்து போனாங்களே, இந்த நடிகன் வந்து மாரடிச்சுக்கிட்டு, என் தாய்மார்களை கிராமத்துல மாரடிச்சுக்கிட்டு நம்ம ஒப்பாரி வச்சு அழுவுமே, அப்படி வந்து ஒப்பாரி வச்சு அழுதானா? நடிகனும் நடிகனுடைய பொண்டாட்டியை நம்ம வீட்டு எழுவுக்கு வந்தாங்களா? யார் அவர்கள்? அவர்கள் அரிதாரம் பூசிய நடிகர்கள். யாரோ ஒருவன் இயக்குகிறான், யாரோ ஒருவன் உதட்டசைக்க சொல்லுகிறான், யாரோ ஒருவன் பாடல் எழுதுகிறான், யாரோ ஒருவன் டூப்பு போட்டு சண்டை போடுகிறான். அதை பார்த்து விட்டு அவர் சூப்பரா டான்ஸ் ஆடுறாரு, அவர் சூப்பரா பாட்டு பாடுறாரு, அவர் சூப்பரா ஃபைட் பண்றாரு, அப்படி என்பதற்காகவே இந்த 7 கோடி மக்களை ஆளுகின்ற தகுதியை ஒரு அடிப்படை அறிவும் இல்லாத நடிகனுக்கு தருவோம் என்று சொல்லுகின்ற ஒரு தருதலை கூட்டம் தமிழ்நாட்டில் உருவாகி வருகிறது என்கிற வேதனையில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த நாட்டில் இருக்கிற எந்த நடிகனும் எதிரி இல்லை. அவருடைய சொத்து என் சொத்து அவன் எடுத்துக்கல, அவன் சொத்தை நான் எடுத்துக்கல. ஆனால் என் தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றை நான் படிக்கிறேன், என் ராஜராஜ சோழனுடைய வரலாற்றை படிக்கிறேன், என் ராஜேந்திர சோழனுடைய வரலாற்றை படுகிறேன், என் சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னருடைய வரலாற்றை படிக்கிறேன், என் பெருந்தலைவர் காமராஜ் ஆட்சி செய்த வரலாற்றை படிக்கிறேன். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து ஒரு ரூபாய் கூட எவரிடத்திலும் லஞ்சம் வாங்காமல் தன் வாழ்நாளை அரசு மருத்துவமனையில் கழித்து இறந்து போன கக்கனை நான் படிக்கிறேன், சிங்கார வேலரை படிக்கிறேன், அயோத்திதாசை பண்டிதரை படிக்கிறேன், இடஒதுக்கீட்டுக்காக தன் மார்பை திறந்து காட்டிய மாவீரர்களை படிக்கிறேன். மொழி போருக்காக என் தாய்மொழி தமிழை அழித்து சிதைத்து நீங்க வரலாற்றிலிருந்து இந்தியை கொண்டு வந்து திணிப்பதை நான் எதிர்த்து தீக்குளித்து செத்து போனேன் என்று செத்து போனானே தாளமுத்து நடராஜி போன்றவர்களை, நம்முடைய அரியலூர் ராஜேந்திரன் போன்றவர்களை நான் பார்க்கிறேன். ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு கடந்த 29ஆம் தேதி நினைவேந்தல் நடத்தினமோ மாவீரன் முத்துக்குமார் போன்றவருடைய செய்த தியாகம், ஐக்கிய நாடுகள் சபையே என் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை நடத்தி அவர்களுக்கு கூறிய தண்டனையை பெற்று தாருங்கள் என்று சொல்லி தீக்குளித்து செத்து போனானே முருகதாஸ். இப்படிப்பட்ட தியாக சீலர்கள், வீர வேங்கைகள், இந்த வீர வேங்கைகள் பிறந்து வாழ்ந்த இந்த மண்ணில் இன்றைக்கு அரிதாரம் பூசிய நடிகர்களுக்கு பின்னால் என் தாய்மார்களும் இளைஞர் கூட்டமும் திரள்கின்றீர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள், சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்டில் நடந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்திற்கும் நடிகர்களுக்கும் என்ன சம்பந்தம்? மொழி போராட்டத்திற்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? 8 மணி நேர வேலை வாய்ப்பு உரிமை சட்டத்திற்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்?
கூலி உயர்வுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? என் விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருட்களுக்கு நியாயமான கட்டுப்படியான விலை நிர்ணயம் வேண்டும் என்று போராடிகளுக்கு என்ன சம்பந்தம்? எத்தனை விவசாய போராட்டத்தில் எத்தனை விவசாயிகள் மடிந்திருக்கிறார்கள். ஆனா எந்தவித ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத அரிதாரம் பூசிய நடிகர்களுக்கு பின்னால் செல்லுகின்ற என் தமிழ் சமூகம் சிந்திக்க தொடங்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைத்து, தமிழ்நாடு பல்வேறு துறைகளில் ஜிஎஸ்டியில வரியை கொடுப்போம், மோடி பணம் தரமாட்டார், ஒக்கி புயல் வந்தா தரமாட்டார், வர்தா புயல் வந்தா தரமாட்டார், தானே புயல் வந்தா தரமாட்டால், எந்த புயல் வந்தாலும் நிதி தரமாட்டாங்க. நம்முடைய மீனவர்கள் கடலில் அடிச்சுட்டு போட்டா காப்பாற்ற விமானத்தை அனுப்புங்கன்னா அனுப்ப மாட்டாங்க, கப்பலை அனுப்புனா அனுப்ப மாட்டாங்க. ஆந்திரா அங்கே பாலாட்டில் குறுக்க அணையை கட்டி வர கொஞ்சம் நெஞ்சம் தண்ணியை தடுக்கிறான், காப்பாத்துங்கன்னா வரமாட்டாங்க. மேகதாட்டில் கன்னடகாரன் அங்க அணையை கட்டுறா, தடுக்க வாங்கினா தடுக்க வரமாட்டாங்க. தற்போது கார்ல போற தமிழெல்லாம் பிடிச்சி அடிச்சு முட்டி போட வைக்கிறான். படிக்க போனவெல்லாம் கேரளாக்காரன் உதைக்கிறான். முல்லை பெரியார் பிரச்சனை இல்ல, இந்த பக்கம் கர்நாடகா உதைக்கிறான், இந்த பக்கம் சிங்களவன் சொல்றான். நாதியற்ற இனமா தமிழ் இனம் இருக்கிறோமே, ஒன்றிய அரசை தலையிட்டு எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொன்னால் நரேந்திர மோடிக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது. ஆக தமிழ் சமூகம் எல்லா நிலைகளிலும் வஞ்சிக்கப்படுகிறது. அப்படி வஞ்சிக்கப்படுகின்ற தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக, அது தேச விரோத வழக்காக இருந்தாலும், அது தேச விரோத வழக்காக இருந்தாலும், குன்ற தடுப்பு சட்டமாக இருந்தாலும், என்எஸ்ஏ இருந்தாலும், இந்த மக்களுக்காக சிரித்த முகத்தோடு சிறை கம்பிகளை எண்ணுகின்ற ஒரு கூட்டத்தை உருவாக்குகின்ற மகத்தான பணியை தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி செய்கிறது. நாங்கள் லஞ்சம் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போகணும்னு கூப்பிடல, ஊழல் பண்ணிட்டு கூப்பிடல, மலையை குறைஞ்சி வித்துட்டு போகணும்னு சொல்லல, மண்ணை திருடி ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லல, கள்ள லாட்டரி வித்துட்டு ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லல, கஞ்சா வித்துட்டு ஜெயிலுக்கு போங்கன்னு சொல்லல, ஹெராயின் வித்துட்டு ஜெயிலுக்கு போங்கன்னு சொல்லல. என்னை நம்பி வருகின்ற என் இளைஞர்களே, நான் எங்க பாபு கிட்ட சொல்றேன், எங்க அண்ணாதர் கிட்ட சொல்றேன், எங்க கஜேந்திரன் கிட்ட சொல்றேன், இன்னும் இருக்கிற எங்க வந்திருக்கிற என் கட்சியுடைய தஞ்சை மாவட்டத்தினுடைய அருமை தம்பி செல்வம் போன்றவர்கிட்ட சொல்றேன், இப்போது புதிதாக இருந்திருக்கிற என் உறவுகளிடத்தில் சொல்றேன், நான் உங்களை அழைக்கிறேன் என்று சொன்னால் உங்கள் சந்ததியின் வாழும் உரிமைக்காக போராடுவதற்காக நான் அழைப்பேன். டாஸ்மார்க்கு எதிர்த்து போராட்ட அழைச்சேன், லாட்டரியை ஒழிக்க அழைச்சேன், பிக் பாஸ்ல காட்டுற ஆபாசத்தை அருவருக்கத்தக்க இங்க இருக்கிற என் கிராமத்து பெண்கள் கிட்ட அதையெல்லாம் விலைக்கு கொஞ்ச நேரம் சொன்னா தொடப்பத்தையும் செருப்பத்தை எடுத்துக்கிட்டு இவங்களே போயிடுவாங்க அடிக்கிறதுக்கு. ஆனா எடுத்து சொல்லி இவங்களை அரசியல் படுத்த, இவங்களை எஜுகேட் பண்ணுவதற்கு ஆட்கள் இல்லை, அரசியல் கட்சிகள் இல்லை, அமைப்புகள் இல்லை. அதைத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி செய்கிறது. ஆக எல்லா நிலைகளிலும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா என்கிற அரசியல் கட்சிகளால், அதை ஆளுகின்ற பாரதிய ஜனதா RSS சங் பரிவார கும்பல்கள் ஒரு மத வெறியை ஊட்டி, ஒரு மத போதையை ஊட்டி, நாம் எல்லாம் இந்துக்கள் என்று நம்மளை அணிதிரட்டி இங்கு வாழ்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு எதிராக போர் தொடுக்கிற அரசியல் சூழ்ச்சிகளை முறியடித்து நம்முடைய உரிமையை பாதுகாக்க, நம்முடைய மீன்பிடி உரிமையை, நம்முடைய கல்வி உரிமையை, நீட்டை கொண்டு வந்து டாக்டர்லாம் படிக்கக்கூடாது நம்ம வீட்டு பிள்ளைங்கன்னு சொல்றான், இன்ஜினியரிங்ல நீட்டை கொண்டு வந்து இன்ஜினியர் படிக்கக்கூடாதுன்றான், லா காலேஜில் நீட்டை கொண்டு வந்து லா படிக்கக்கூடாதுன்றான், கால்நடை பல்கலைக்கழகத்தில் கால்நடை டாக்டர் ஆகக்கூடாதுன்னு தடுக்கிறான். இப்படி தமிழ் சமூகத்திற்கு மறுக்கப்படுகின்ற கல்வி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை, ஆற்று நீர் உரிமை, மீன்பிடி உரிமை, வாழும் உரிமை அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடமிருந்து பறிபோகி கொண்டிருக்கிறது. அந்த பறிபோகிறது எது என்பதை எடுத்து கூறி அந்த மக்களை அணிதிரட்டி நம்முடைய உரிமையை பாதுகாப்பதற்கு சமரசமற்று தமிழ்நாட்டில் போராடி வருகின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியில் அருமை சகோதரர் செந்தில் பாபு அவருடைய தலைமையில் இணைந்த அனைத்து உறவுகளையும், தாய்மார்களையும், சகோதரர்களையும், அனுமதி அளித்து பாதுகாப்பளித்த காவல்துறை நண்பர்களுக்கும், பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், மிகச்சிறப்பாக இதுவரையிலும் எழுந்திருக்காம எல்லா கூட்டத்திலையும் பெண்கள் எல்லாம் எழுந்து போயிடுவாங்க. நானும் இங்க அப்படிதான் நினைச்சேன், சரி பாதி புற பெண்கள் தான் இருக்கிறாங்க. மேடை ஏறின உடனே ஓ இவர் தானா, இவர் ஒன்றும் அரிதாரம் பூசி நடிகர் இல்லையே, இவன் ஒன்றும் சினிமாக்காரன் இல்லையே, இவன் நம்ம மூஞ்சி மாதிரி தானே இருக்கிறான், கருப்பா இருக்கிறான, இவனை பார்க்கறதுக்காக நம்ம உட்காந்துருக்கணும்னு சொல்லி எழுந்து போகாமல் நான் என்ன சொல்கிறேன் என்பதை காது கொடுத்து தலையாட்டி அசைத்து கேட்டு அமர்ந்திருந்த அத்தனை என் தாய்மார்களுக்கும், இளைஞர்களுக்கும், பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை அருமை சகோதரர் பசுபதி பாண்டியன், மாநகர செயலாளர் அவர்கள். மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றி விடைபெறுகின்ற நமது தமிழர்களின் முகவரி முத்தமிழன் தி. வேல்முருகன் MLA அவர்களை
அவர்களுக்கும், மாநில நிர்வாகிகள் அவர்களுக்கும் மற்றும் தமிழக வாழ்வு முயற்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் குடந்தை மாநகர தமிழக வாழ்வு முயற்சியின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று முதல் தமிழக வாழ்வு கட்சியின் கட்சியில்